ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸில் மாடியூல் 16வது மாடியூலில் நம்ம வெப் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஹேக் பண்ணுறது, அது வெப் பென் டெஸ்டிங்கை பற்றி தான் வந்து நம்ம ஓவரால் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த வீடியோக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்குது, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு. இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ் பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வந்து பென்டெஸ்டராக போகிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. அதுதான். ஸோ அதில் இது ஆல்மோஸ்ட்டில் இதுதான் வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய கடைசி பார்ட். சரிங்களா? இதுக்கப்புறமேட்டு 17th ஒரு மாடியூல் போடலாம். அதாவது எப்படிலாம் நீங்கள் இந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணலாம், இன்னும் வேறு என்ன நம்மளாம் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அது அடுத்ததாக ஒரு வீடியோ போடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு கடைசி வீடியோ. வெப் ஆப் வந்து எப்படி கம்பெனிஸில் வந்து ஹேக் பண்ணுவாங்க, வெப் ஆப்பை ஹேக் பண்ணணும், அதில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், லூப்ஹோலை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஓவரால் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்டர்னலாக நிறைய டொமைன்ஸ் இருக்குது. நெட்வொர்க்கிங்கு, ரெட் டீமிங்கு, வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நான் ஆரம்பத்துலேருந்து அந்த டொமைன்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாடியூல் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி டொமைன். இதுவே வந்து ஒரு கடல் மாதிரி. இதிலே வந்து நிறைய அட்டாக்ஸ் வந்து இருக்குது, நிறைய லாஜிக்ஸ் வந்து இருக்குது, பிஸ்னஸ் லாஜிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து நடத்த முடியாது. ஸோ ஒரு ஓவராலாக உங்களுக்கு ஒரு பேஸ் பேத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதை மட்டும்தான் வந்து நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்ப்போம். இந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடியூல்லையும் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ் லெவலில் ஆர் இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் லெவலில் வந்து நம்ம தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சு நம்ம பார்ப்போம் கன்ஃபார்மாக. சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆல்ரெடி சொன்னது 5-6 வருஷத்துக்கு மேலே, 2017க்கு முன்னாடிலேருந்தே வந்து இருக்குது. சரிங்களா? அப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனு, HTML இன்ஜெக்ஷனு, இந்த லேப் செட்டப் பண்ணுறது, இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் படிக்கும்போது என்னத்தை கற்றுக்கிட்டேன்னா அப்போ வந்து அதை போட்டிருந்தேன். அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் கூட வந்து இருக்கும். கன்ஃபார்மாக மிஸ்டேக்ஸ் வந்து இல்லாமல் இருக்காது. இப்போ இந்த வீடியோவில் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரெக்டிஃபை பண்ணி நான் வந்து அந்த வீடியோஸில் வந்து போடுறேன். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். HTML இன்ஜெக்ஷனு, பேசிக் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் சைட்லேயே நம்ம போட்டனால தான் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து தூக்குனாங்க. நம்ம சேனலே வந்து கொஞ்சம் வருஷம் தூக்கி வச்சுருந்தாங்க. இதுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம பேசிக் இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து நம்ம போவோம். வெப் ஆப் பென் டெஸ்டிங். ஸோ வெப் ஆப் பென் டெஸ்டிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. நம்ம ப்ரீவியஸாக வந்து நெட்வொர்க் பென் டெஸ்டிங் வந்து எப்படி பார்த்தோம், ஸோ அதே தான் வந்து வெப் அப்ளிகேஷன் வந்து பண்ணி பார்க்குறது. இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஹேக்கராக வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா, வெளியில் இருக்கிற ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, நாங்கள் வந்து புதுசாக ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் வந்து எப்படி ஹேக் பண்ண முடியும்னு நீங்கள் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை செக் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து அந்த பக்ஸை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் வந்து மக்களோட யூஸுக்கு வந்து நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய லெஜிட்டிமேட் ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படிலாம் வந்து ஒரு ஹேக்கர் வந்து திங்க் பண்ணி ஹேக் பண்ணுவாரோ அதோட எல்லா மெத்தட்ஸையும் வந்து சிமுலேட் பண்ணி பார்க்குறது தான் வந்து வெப் ஆப் பென் டெஸ்டிங். சிம்பிளாக சொல்லணும்னா வெப் அப்ளிகேஷன் வந்து ஹேக் பண்ணுறது தான், வேறு எதுவும் கிடையாது. இதுவே நீங்கள் ஒரு கம்பெனியில் உட்காந்து பார்க்குறீங்கன்னா அது எத்திக்கலாக இருக்கும். இதுவே நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவங்க வெப்சைட்டு இல்லை உங்கள் காலேஜ் வெப்சைட்லாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதாவது காம்ப்ரமைஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹேக்கிங். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இப்போ கம்பெனினா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வல்னரபிலிட்டிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அது ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுப்பீங்க. கஸ்டமர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் திரும்ப நம்மள்ட்ட கொடுப்பாங்க. இந்த பக் வந்து பேட்ச் பண்ணிவிட்டு, அதாவது அந்த பக் இல்லாமல் திரும்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம திரும்ப டெமான்ஸ்ட்ரேட் வந்து பண்ணி பார்க்கணும், அதாவது வேலிடேட் பண்ணி பார்க்கணும் அந்த பக் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இதுதான். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன சைக்கிள். இதுதான் வந்து வெப் ஆப் பென் டெஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.
இப்ப இது உங்களுக்கு புரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்தடுத்தது வந்து நம்ம லேப்ஸ் செட்டப் பண்ணி எப்படி ஒவ்வொரு பக்ஸையும் வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, அப்போ வந்து உங்களுக்கு வந்து புரியும். வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹேட்டு, கிரே ஹேட்டு, ஒயிட் ஹேட் ஆ நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி சரிங்களா? அதே மாரி தான் வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கு, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கு, கிரே பாக்ஸ் டெஸ்டிங்கு இது எல்லாமே வந்து பார்ப்போம். ஆ எல்லாமே இருக்கு. ஸோ, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப் அப்ளிகேஷன வந்து டெஸ்ட் பண்றதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃப்ரேம்வொர்க் ஸ்டாண்டர்ட்ஸும், அப்புறம் மெத்தடாலஜிஸும் வந்து இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இருக்கிறது வந்து OWASP டாப் 10 அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ, இந்த OWASPனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பொதுவா வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம். இப்போ பொதுவா இப்போ நம்மள்ட்ட வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனி மொபைல்ஸ் வந்து இருக்கு. ஆனா எல்லா மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் சி கேபிள் வந்து செட் ஆகுது. ரைட்டா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்புட்னா, எல்லாரும் எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ, டைப் சி கேபிள்னா இப்படி தான் இருக்கணும், இந்த சைஸ்ல இருக்கணும். யூஎஸ்பினா இந்த டைப்ல தான் இருக்கணும், இந்த சைஸ்ல தான் இருக்கணும். அப்படின்ட்டு வந்து எல்லாமே வந்து டிசைட் பண்ணியிருக்காங்கல்ல. அதே மாரியே வெப் அப்ளிகேஷனுக்கும் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? அது எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து இதுதான். ஸோ, மேக்ஸிமம் கம்பெனிஸ்ல வந்து ஃபாலோ பண்றது. அதாவது நீங்க ஒரு ஹேக்கரா வேலை செய்றீங்க அப்புட்னா, இந்த 2 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். OWASP டாப் 10 அதுக்கப்புறம் NISTல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த 2 ஸ்டாண்டர்ட்ஸ தான் வந்து எல்லா கம்பெனிஸ்லயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டீஸ வந்து கேட்டகரைஸ் வந்து பண்ணுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. Googleல போயிட்டு OWASP டாப் 10 அப்படின்னு வந்து போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆமா. இதில பார்த்தீங்கன்னா, OWASP டாப் 10ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படிலாம் ஒரு வல்னரபிலிட்டிய வந்து ட்ராக் பண்ணணும், அதுக்கு என்ன நேம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்திருக்கு. நாங்க ஸ்டார்ட்டிங்கில கம்பெனியில வேலை செஞ்சப்ப, இந்த 2017 அந்த டைம்ல வேலை செஞ்சப்ப இந்த கேட்டகரிஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த கேட்டகரிஸ் வந்து மாத்திருக்காங்க. இப்ப நம்ம ஃபாலோ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல அ நியூவா கொண்டு வந்த கேட்டகரிஸ தான் வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல், கிரிப்டோகிராஃபி ஃபெயிலியர்ஸு, இன்ஜெக்ஷனு, இன்செக்யூர் டிசைனு, செக்யூரிட்டி மிஸ்கன்ஃபிகரேஷன், வல்னரபிள் அண்ட் அவுட்டேட்டட் காம்போனன்ட்ஸு, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலியர்ஸு, சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி ஃபெயிலியர்ஸு. இந்த மாரி வந்து கேட்டகரிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ, இந்த கேட்டகரிக்குள்ள தான் நம்ம கண்டுபிடிக்க போற அதாவது நம்ம ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லயோ இல்லாட்டி ஒரு வெப்சைட் வந்து ஹேக் பண்றோம் அப்புட்னா, அதில இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டீஸ் எல்லாமே வந்து இந்த 10 கேட்டகரிக்குள்ள தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ, அத வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்றது, வகைப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ, இப்போ வந்து இன்ஜெக்ஷன் அப்புட்னா, அது வந்து SQL இன்ஜெக்ஷனா, இல்ல XML இன்ஜெக்ஷனா அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்ததா வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் கேட்டகரிக்குள்ள வருமா? ஸோ, இந்த மாரி வந்து கேட்டகரைஸா பிரிக்கிறதுக்காக தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவியாரிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ, அத பத்தியும் நம்ம அடுத்தது வந்து பார்க்கலாம். இதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க NIST இந்த கான்செப்ட்டும் நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரும். ஓகே. இதுதான் OWASP அப்படிங்கிறது ஓப்பன் வேர்ல்ட் வைட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? ஆ இப்ப அடுத்தது வந்து நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இப்ப வல்னரபிலிட்டீஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ, வல்னரபிலிட்டீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு வீக்னஸ். அந்த வீக்னஸ வச்சு தான் நம்ம ஒரு அப்ளிகேஷனையோ, ஒரு ஹியூமனையோ, ஒரு நெட்வொர்க்கையோ, ஒரு புரோட்டோகாலையோ வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ, அந்த வல்னரபிலிட்டீஸ எந்தெந்த மாரி கேட்டகரைஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? அதுல வல்னரபிலிட்டீஸ்ல சிவியாரிட்டி அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ, சிவியாரிட்டி அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ, சிவியாரிட்டிங்கிறது வந்து என்னன்னா, நம்மளுக்கு ரொம்ப காமனா தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸ்னஸ் சரிங்களா? உதாரணத்துக்கு இத வந்து எப்படி நம்ம கேட்டகரைஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க நார்மலா போய் கீழ விழுந்து நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன சிராய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல்லாம் வந்து போமாட்டோம். வீட்லயே அது மேல தேங்காய் எண்ணெயோ, இல்ல வேற ஏதாவது மருந்து போட்டு நம்ம வீட்ல படுத்துருவோம். ஸோ, அது வந்து என்னன்னா, லோ லெவல் ரிஸ்க் நம்மளுக்கு. இதுவே ஒரு அ வண்டி வந்து உங்க கால் மேல ஏறிருச்சு அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் பெரிய காயமா இருக்கும்.
சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். அது வந்து ஒரு மீடியம் லெவல் இல்ல ஹை லெவல் அப்படின்னு இருக்கும். இதுவே உங்க கை 2ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது இன்னும் வந்து கிரிட்டிக்கல். அது வந்து நம்ம வீட்லலாம் மருந்து போட்டு இருக்க முடியாது. அது கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போணும். ரைட்டா? ஸோ இந்த மாரி நம்ம எப்படி ஒண்ணொண்ணையும் நம்ம வந்து அ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ அ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு எந்த அளவு ப்ரையாரிட்டி குடுக்குறோமோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷனா இருக்கட்டும், நெட்வொர்க்கா இருக்கட்டும், இல்ல எதுவா வேணா இருக்கட்டும், இந்த ஹேக்கிங்ல, அதில நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வல்னரபிலிட்டீஸ், அதாவது நீங்க ஹேக் பண்ற திங்ஸ்லாம் வந்து இருக்குல்ல, அதுக்குன்னு வந்து நம்ம அ சிவியாரிட்டி ரேட்டிங் வந்து குடுப்போம். ஸோ அது வந்து என்னென்ன கேட்டகரிஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ, மீடியம், ஹை அண்ட் கிரிட்டிக்கல். இந்த 4 கேட்டகரியில வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமான இது எல்லாமே வந்து பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வல்னரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல்லு, ஹையி, மீடியம் இந்த 3த்தையும் வந்துமே மேக்ஸிமம் வந்து ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த பக்லாம் இருக்கு அப்படின்னா. லோ கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து பிஸ்னஸ் இம்பேக்ட் வந்து குடுக்காது. உதாரணத்துக்கு கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய மொத்த யூசர்ஸோட டேட்டாபேஸே வந்து உங்களால டவுன்லோட் பண்ண முடியுது, உங்களால எடுக்க முடியுது அப்படின்னா, அது வந்து ஒரு கிரிட்டிக்கலான இஷ்யூ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டாஸ யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து அந்த யூசர்ஸ வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இப்ப அந்த டேட்டா வந்து லீக் பண்ண வுட்ட கம்பெனி, அந்த வெப்சைட்ட ரன் பண்ற கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து குறையும். சரிங்களா? இல்லாட்டி அவங்க மேல வந்து கேஸ் போடலாம். எங்களோட பிரைவசி வந்து வயலேட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து என்ன கேட்டகரியில வரும்னா, கிரிட்டிக்கல் லெவல்ல வரும். இதுவே லோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல வந்து ஏதாவது ஒரு டம்மி பக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அத யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து அந்த வெப்சைட்டையோ ஒரு யூசர்ஸையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் வந்து அடுத்தடுத்து தேவைப்படும். ஸோ அதனால வந்து அத லோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி கேட்டகரிஸ் வந்து நம்ம பிரிக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இன்ஃபோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இன்ஃபோங்கிறது வந்து என்னன்னா, ரேண்டம் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் ஆகுறது. அது மூலியமா வந்து பெரிய இம்பேக்ட்லாம் கிடையாது. பட் பெஸ்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தெரியறது, தெரியாம இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது நம்ம வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து காட்டுறேன். இதுதான் வந்து சிவியரிட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த வல்னரபிலிட்டீஸ்க்கு வந்து ஸ்கோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்கோர வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து காட்டுறேன். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கங்கிறது இப்ப காட்டல. நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டிய ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அது மூலியமா வந்து காட்டுறேன். எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்கூல்லலாம் வந்து ரேங்க் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் இது. எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து 10த் ரேங்க் வரைக்கும் ஒரு கிரைட்டீரியா, கேட்டகரி இந்த மாரிலாம் வச்சிருப்போம்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவிஎஸ்எஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்றாங்க. இத வச்சு தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வல்னரபிலிட்டிக்கும் வந்து மார்க் வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? இந்த மார்க்க பொறுத்து தான் அது ஹையா, மீடியமா, கிரிட்டிக்கலா இல்ல இன்ஃபோவா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். ஆ ஈவன் உங்களுக்கு வந்து இன்கேஸ் இது வந்து டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா, பக் பவுண்டி கோர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு நான் போட்டிருப்பேன். அதில கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். எப்பன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பக் பவுண்டி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது, அந்த ஸ்கோர்ஸ் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்கும். இன்கேஸ் இந்த இதில நான் ப்ரீவியஸா சொன்னது வந்து புரியல அப்படின்னா. இப்ப அடுத்தது வந்து போவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கானிசன்ஸ் போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இப்ப நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து ஹேக் பண்றதுக்கு முன்னாடி, அந்த வெப் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேசிக் லெவலான திங் மட்டும் நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு ஒரு நார்மலா நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப உள்ள டீப்பாலாம் போமாட்டோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டயகிராம்ல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பர்ட்டிகுலர் .com ஒரு வெப்சைட் நேம் வந்து நம்ம போடுறோம். அது வந்து உதாரணத்துக்கு google.comஆ கூட இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். சரிங்களா? ஆ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கிங் பேசிக்ஸில் வந்து இருக்கும்.
இந்த நெட்வொர்க்கோட பேசிக்ஸு, அதுக்கப்புறம் லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்எஸ்னா என்ன, டொமைன் நேம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு வெப் அப்ளிகேஷனோட சர்வர் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிக்ஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ google.com அப்படின்னு போடுறாருன்னா அது என்ன ஆகும், நம்ம ப்ரௌசருக்கு போவோம். ஸோ ப்ரௌசரில் போனோன்னே இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. பொதுவாக வெப்சைட்டில் வந்து நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் பேஜ் பக்கம் இருக்கும், சரிங்களா. உதாரணத்துக்கு இப்போ google.com அப்படின்னு போகிறோம்னா, இப்போ சரி இங்கே பாருங்கள் youtube.com அப்படின்னு போகிறோம்னா, இந்த youtube.com-ஓட இந்த ஹோம் பேஜ் வந்து நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக வரும், சரிங்களா. இதில் வருது. இதுக்கு பின்னாடி வெப் அப்ளிகேஷன்னு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ தமிழ் பாட்நெட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, தமிழ் பாட்நெட்டுன்ற கீவேர்டு வந்து எந்தெந்த வீடியோஸ்லலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அது ஃபெச் பண்ணி இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொண்டு வருது, சரிங்களா. அப்போ நம்ம இதுலேருந்து ஒரு சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த ஃப்ரண்ட் எண்டில் நம்ம என்ன ரிசல்ட்டு கொடுக்குறோமோ அதை இந்த வெப்சைட்டுக்கு பேக் எண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணி திரும்ப நம்மளுக்கு வந்து இங்கே ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்குது, சரிங்களா. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, வெப் அப்ளிகேஷனில் உங்களுக்கு 2 பக்கம் இருக்குது, சரிங்களா. ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டில் ஜஸ்ட் வந்து ஒரு HTML, CSS, அதாவது இந்த வெப் பேஜ் இருக்குல்ல, ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வச்சு தான் க்ரியேட் பண்ணுறாங்க. HTML வச்சு, CSS வச்சு இன்னும் ஸ்டைலிங்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து நான் இப்போ ரொம்ப ஒரு பேசிக்காக சொல்கிறேன். இதை விட இப்போ நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்துருச்சு. அதை நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நான் இப்போ ஜஸ்ட்டு சொல்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். உதாரணத்துக்கு HTML-ஓட டுட்டோரியல் வேணுன்னா முன்னாடியே நான் போட்டிருக்கேன் இந்த சேனலில், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்ன அது ஃப்ரண்ட் எண்டில் வந்து இந்த பட்டன் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். இதை நடுவில் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அது எல்லாமே, அதாவது இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஒரு சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், சரிங்களா. இதுதான் வந்து பேக் அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேக் அண்ட் அப்ளிகேஷன் வந்து எதில் பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, PHP ஆர் ஜாவா ஆர் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து உங்களுக்கு இந்த பேக் அண்ட் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேக் அண்ட் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுலேயே வந்து இன்னொரு காம்பனண்ட் இருக்கும், அதாவது டேட்டா பேஸ் வந்து இருக்கும், DB, சரிங்களா. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்து தமிழ் பாட்நெட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா, இந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா டேரெக்டாக பேக் அண்ட் சர்வருக்கு போகும். அது இங்கே ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டா பேஸுக்கு அது ரெக்வஸ்ட்டை கொண்டு போகும். அந்த டேட்டா பேஸ்லேருந்து வர ரிசல்ட்டை உங்களுக்கு இங்கே கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட் எண்டில் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும், சரிங்களா. பேசிக்காக வந்து இப்படி தான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. இன்னும் இதிலே நடுவில் வந்து அப்ளிகேஷன் சர்வரு, இன்னும் ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. அதாவது மிடில் வேர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்லி குழப்பம் அடைய வைக்க விரும்பலை. இது வந்து என்னென்னா ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது இப்போ நடுவில் நம்ம இங்கே ஃப்ரண்ட் எண்ட் பேஜில் நம்ம தேடுறது எப்படி பேக் எண்டில் போகுது, அந்த ரிசல்ட் வருது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்ததாக அந்த லேப்ஸோட டெமோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும், சரிங்களா. ஸோ பேசிக்காக வந்து ஒரு வெப் சர்வர் வந்து இப்படி தான் வந்து ரன் ஆகுது. அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வெப்சைட், அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டை போய் வியூ பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, அதில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி வெப் பேஜஸ் தான் இருக்கும். அதுலேயே வந்து 2 டைப்பான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். அது அப்ளிகேஷன்னு சொல்ல முடியாது. ஒரு டைப் வந்து என்னென்னா ஸ்டாட்டிக் பேஜஸ் வந்து இருக்கும். அதாவது ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு HTML வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. இது வந்து HTML கோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா HTML அண்ட் CSS மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, சரிங்களா. இதில் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். இது வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து மாறவே மாறாது. இந்த HTML பேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வெப்சைட்டில் ஒரு வெப் சர்வரில் போய்ட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இல்லைனா ஒரு நார்மலாக DNS சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அந்த DNS கான்ஃபிகர் பண்ணது அந்த HTML ஃபைலெல்லாம் எங்கே போய் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் இப்போ மென்ஷன் பண்ண மாதிரி இந்த பழைய வீடியோஸில் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டேரெக்டாக வந்து கோர் சப்ஜெக்டிவ் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சேஞ்சஸும் வந்து நம்மளால் பண்ணவே முடியாது. ஜஸ்ட்டு இதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு
நீங்கள் வந்து இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான். இதில் வந்து வேறு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை வந்து ஸ்டாட்டிக் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாட்டிக் பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வல்னரபிலிட்டிஸ் வந்து பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? அப்படியே பண்ணாலும் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய டெஸ்ட் கேசஸ் வந்து ரொம்பவே கம்மி. அது சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் எதுவும் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கா, பேத் எதுவும் எக்ஸ்போஸ் ஆகுதா, இந்த மாதிரி தான் சில சில நார்மலான டெஸ்ட் கேசஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்ததாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் பேஜ். ஸோ ஜஸ்ட்டு வந்து சிலையாட்டாக இருக்கும். இதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் டைனமிக்காக வந்து இருக்காது. சரிங்களா? இதுதான். இது வந்து என்னென்னா ஒரு போஸ்டர் மாதிரி. இதை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப போய் நம்ம இந்த HTML பேஜஸை மாற்றி திரும்ப வச்சா மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது வந்து டைனமிக் பேஜ். ஸோ இந்த டைனமிக் பேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தான் வந்து நடுவில் நம்மளுக்கு ஒரு சர்வர் தேவை. அதாவது HTML பேஜை நார்மல் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சர்வரில் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனமிக் பேஜஸில் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து டைனமிக்காக வந்து கொடுக்கும். நான் இப்போ அதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் இந்த பேஜை வந்து எதில் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் அப்படின்ற ஒரு மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதான் பைத்தான்ற லாங்குவேஜ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்குன்ற ஒரு மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஆமாம், அது மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க்குன்னு தான் நினைக்கிறேன். டிஜாங்கோன்னு ஒன்று இருக்குது, அதுதான் பெரிய ஃப்ரேம் ஒர்க் இருக்குதுல்ல இது. ஸோ ஓகே, ஃப்ளாஸ்க்கை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா index.html பேஜ் வந்து இருக்குது. அதை ரெண்டர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால், நீங்கள் அப்பாச்சி சர்வர் அப்படின்னா நம்ம வந்து அதில் PHP ஃபைலு இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை பைத்தானில் வந்து நம்ம ரெடி பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் இன்பில்ட்டாக வந்து HTTP சர்வர் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், இதை app.pyன்னு ரன் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நான் இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என்னோடய விண்டோஸில் வந்து இதை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கு. இதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி பைத்தான் ஃபைல் வந்து அன்ஆத்தரைஸ்டாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதை என்ன பண்ணோன்னா பிளாக் பண்ணி விட்றோம். ஓகே, வெறும் பைத்தான் தான். இது பைத்தான் 3ன்னு வந்து நான் வழக்கம் போல் லினக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் தப்பாக போட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லோக்கல் ஹோஸ்ட்டில் போர்ட் வந்து 5000வது போர்ட்டில் தான் வந்து இது ரன் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனு. இது வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டை வேணாலும் நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் நம்மளோட நேம் வந்து கேட்குது. இப்போ நான் வந்து தமிழ் பாட்நெட் அப்படின்னு வந்து கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், தமிழ் பாட்நெட் குட் மார்னிங் அப்படின்னு வந்து வருது. ஸோ இது இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ன ரேண்டம் டெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைனமிக்காக வந்து ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இது நான் இது வந்து ஜஸ்ட் வந்து குட் மார்னிங் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ரியல் டைமாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் போய் லாகின் பண்ணி பார்த்திங்கன்னா வெல்கம் தமிழ் பாட்நெட், ஹவ் ஆர் யூ இந்த மாதிரி கேட்கும். அடுத்தது அதில் நீங்கள் வந்து ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன், இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் வருதுல்ல, ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைனமிக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்புட்டை அதை வாங்கி அதை திரும்ப ரெண்டர் பண்ணுது சர்வர் சைடு. சரிங்களா? ஸோ சர்வர் சைடு வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற ரிசல்ட்டை வந்து அதை ரெண்டர் பண்ணி உங்களுக்கு திரும்ப அதை ரெஸ்பான்ஸில் வந்து கொடுக்குது. இதை தான் வந்து டைனமிக் அப்ளிகேஷன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டைனமிக் அப்ளிகேஷனாக இருக்கும்போது தான் நம்மளால் வந்து நிறைய வல்னரபிலிட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா நம்மளால் வல்னரபிலிட்டிஸ் அதாவது வீக்னஸ் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ வந்து பாருங்கள், இந்த ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் வந்து ஒரு ஸ்கெலட்டனாக இருக்கக்கூடிய ஒரு HTML பேஜ் வந்து நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இந்த HTML பேஜ் தான் இந்த டிசைனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள், ரைட்டாக? ஸோ இதில் எந்த இடத்துல வந்து நம்மளோட நேம்லாம் வரணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே செட் பண்ணணும்.
சாரி, மாற்றி வேறு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். டைனமிக்கோடது வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஒரு டேரக்டரியில் தான் வந்து இந்த HTML ஸ்கெலிட்டன் பேஜஸ்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா index.html வந்து பார்த்திங்கன்னா greet அப்படின்ற ஒரு பேஜுக்கு வந்து ரீரவுட் ஆகும். இதை வந்து நார்மலாக ஒரு HTML பேஜில் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், greetன்ற ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் போகுது நம்ம கொடுக்குற பேலோடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம்ன்ற பேராமீட்டர் போய் அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வரும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே வந்து இந்த கோடில் நம்மளுக்கு இங்கே உள்ளேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. க்ரீட்டுக்கு எங்கே இருக்கும்? ஆக்சுவலி இந்த கோடு வந்து நான் எழுதலை, நான் வந்து ஏஐ வச்சு தான் ரெடி பண்ணேன், சும்மா ஜஸ்ட்டு ஒரு டெமோக்காக. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்மு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட நேம் வந்து கொடுக்குறது வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை தான் வந்து இந்த இடத்துல போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டவுட் பட்டுக்க வேணாம். இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்னா என்ன, கெட் ரெக்வஸ்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பென்டெஸ்ட் பண்ணும்போது கூடுமான அளவுக்கு இதை பற்றின எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இதுக்குண்டான ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப டைம் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு நாள் டைம் கிடைக்கும்போது தான் நம்ம பார்ட்டாக வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் என்ன, டைனமிக் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில், ஃப்ரேம் ஒர்க்ஸில் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க, பிஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா லாரவல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். பைத்தான்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, டிஜாங்கோ, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நோட்.js, இந்த மாதிரி சர்வர் சைடாக ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ஃப்ளாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் சைடு வந்து ரன் பண்ணுது. ஸோ இந்த சர்வர் சைடெல்லாம் உங்களுக்கு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணி கொண்டு வரது தான் வந்து நம்ம டைனமிக் அப்ளிகேஷன் சொல்கிறோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், CMSன்னு இருக்குது. அதை பற்றி வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா try.wpdemo.net இந்த சைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா WordPress அப்படின்ற ஒரு கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இது வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு டெமோ தான். இந்த மாதிரி வந்து நிறைய கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு டெமோக்காக மட்டும்தான் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து WordPress அப்படின்ற ஒரு CMS, அதாவது கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் வெப்சைட் வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு இப்போ அமேசானே வந்து எடுத்துக்கோங்க. அமேசானில் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ அது யாரோ ஒருத்தவங்க வந்து பின்னாடிலேருந்து வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ஆப்லேயோ இல்லை Amazon.inலையோ அதில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யாரோ வந்து ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணுறாங்க தானே. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா CMS, கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கலாம்னா, நீங்கள் உதாரணத்துக்கு எழுதுகிற பிளாகாக இருக்கலாம். இப்போ நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பாலிமர், புதிய தலைமுறை, இவங்க வெப்சைட்லாம் நியூஸ்லாம் வந்து போடுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான கான்செப்ட் தான். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் வெப் அப்ளிகேஷனோட கான்செப்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சும்மா டெஸ்ட்டுன்னு தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஹலோ ஃப்ரம் TBN அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூட இந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உலகத்தில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் சைட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, அதாவது டைனமிக்காக இருக்கக்கூடியது. இப்போ இதில் வந்து என்னென்னா, யூசர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் வந்து டெமோ அக்கௌண்ட்டாக இருக்குது. இதுவே வந்து நீங்கள் இப்போ அட்மின் அக்கௌண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இன்னும் மற்ற யூசர்ஸை க்ரியேட் பண்ணி இந்த சைட்டில் வந்து உங்களெல்லாம் வந்து மேனேஜரு, எடிட்ரு, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து புது ரோல்கள்லாம் தரலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற இந்த டேஷ் போர்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நார்மல் WordPress அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து வெறும் போஸ்ட் போகிற மாதிரி இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா
மற்ற அப்ளிகேஷன்ஸ் என்ன சொல்கிறது, ஜூமில் ஜாங்கோ ஜாங்கோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸும் வந்து நிறையா இருக்குது. ட்ரூப்பால் இந்த மாதிரி நிறையா சிஎம்எஸ்எஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து காமிச்சேன். இது வந்து பிஹெச்பி பேஸ்டு டெக்னாலஜியில் வந்து க்ரியேட் பண்ணுது. இதே மாதிரி பைத்தனில் ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த சிஎம்எஸ் வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். ஏன் அப்படின்னா, நம்ம டைனமிக்காக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய வல்னரபிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ தான் அந்த வெப்சைட்ஸ் வந்து நம்மளால் ஹேக் பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட லேப் செட்டப் வந்து வழக்கம் போல் ஆன் பண்ணிடலாம். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள், ஓகே. எம்எஸ்எஃப் அட்மினோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 232.132. அடுத்தது நம்மளோட காலி மிஷின், இதை வந்து ஆன் பண்ணிக்குவோம். பொதுவாக இந்த வெப் அப்ளிகேஷன் ஹேக்கிங் வந்து சில பேசிக் ஸ்டப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். உதாரணத்துக்கு இந்த ஹெச்டிடிபி கோடு, டைனமிக் அப்ளிகேஷன்னா என்ன, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். இது தவிர இன்னும் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லு. ஓகே. அது தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாடியூலில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறது மூலயமா மற்றதெல்லாம் வந்து இந்த டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ பொதுவாக வெப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹேக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த டூல்ஸை வந்து ரன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து என்னென்னா சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் டூல்ஸ் ரன் பண்ணுறது மூலயமா ஒரு சில பேசிக்காக இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸு, லோ ஹேங் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய பக்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்புடின்னா, அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ரன் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணணும். அதாவது டைனமிக்காக வந்து டெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்காக ஒரு சில டூல்ஸை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாடியூல் வந்து எல்லா வல்னரபிலிட்டிஸை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பிகினர் மாடியூல் தான். சரிங்களா? ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுவோம். இந்த வெப் அப்ளிகேஷன் பற்றி இருக்கிற கோர்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அது வந்து 2-3 ஹார்ஸ் கூட வந்து மேபி வரலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த காலி லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் அனாலிசிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாலே, இதில் வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு டூல்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு ஃபீச்சர், ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த காலியில் இருக்கக்கூடிய ஐபி வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே. 2 மிஷின் வந்து ஒரே ஐபியில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு டிவிடபிள்யூஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் அப்படின்ற ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். பாருங்கள், அதோட ஐபி வந்து 232.132. அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் இந்த ஒரு மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் 2-3 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து இந்த வெப் சர்வரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அதை பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், பிஹெச்பி மை அட்மின் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனும் இந்த சர்வரில் ஹோஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வெப் அப்ளிகேஷனும் வந்து ஹோஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டிவிடபிள்யூஏ அப்ளிகேஷன், டிவிகி, இது எல்லாமே வந்து ஹோஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு பேசிக்காக ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னா, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்பொழுதும் வந்து உங்களுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு தேவை வந்து ஸ்கோப். ஸோ ஸ்கோப்புங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த சைட்டை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ரூல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த ரேஞ்சிலேருந்து இதுதான் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ google.com எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த google.com வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் google.com மட்டும் கிடையாது. இவங்க வந்து இன்னும் சப் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க.
இப்போ உதாரணத்துக்கு ப்ராடக்ட் மீன்ஸ் வந்து என்னென்னா, இந்த google.comங்கிறது வந்து ஒரு டொமைன். இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா, சைல்டு டொமைன்ஸ் வந்து நெறையா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, admin டாட் google.com google.com இருங்க நான் இத டைப்பே பண்ணிடுறேன் பெட்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, google.comங்கிறது ஒரு மெயின் டொமைனு. ஆனா, அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சப்டொமைன்ஸ் வந்து இருக்கும். அத வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, சைல்டு டொமைன் அப்படின்னு கூட சொல்லலாம். அ admin.google.com, account.google.com. ஏன்னா, நீங்க இதெல்லாம் வந்து எப்போ அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு Gmail அட்ரஸோ, இல்ல YouTubeலயோ இங்கலாம் லாகின் பண்ணும்போது நீங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ, இந்த மாரி வந்து நம்மளுக்கு எத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்கோப் வந்து குடுத்துருவாங்க. ஸோ, அந்த ஸ்கோப்ல மட்டும் தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். இதிலே வந்து என்ன டைப்பான டெஸ்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க. பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கா, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கா, கிரே பாக்ஸ் டெஸ்டிங்கா அப்படின்ட்டு. நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்ப இது வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னா வெறும் google.com மட்டும் தான் இருக்கும். ஸோ, நீங்க வந்து ரேண்டமா என்னென்ன உங்களோட ஃபைண்டிங்ஸ் மெத்தடாலஜிலாம் வந்து ட்ரை பண்ணீங்களோ, அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி நம்ம வந்து அட்டாக் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் வந்து கெயின் பண்ணலாம். இல்லாட்டி ஒயிட் பாக்ஸ் இல்ல கிரே பாக்ஸ் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனோட ஒவ்வொரு ஃபங்ஷனாலிட்டி, ஃபீச்சரு இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, நமக்கு குடுத்துருவாங்க வித் கிரெடென்ஷியல. அதுக்கப்புறமேட்டு உள்ள நம்ம அப்ளிகேஷன்ல ஆத்தென்டிகேட்டடா வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ, இந்த மாரி வந்து இருக்கு. இப்ப நம்ம பேசிக்கா வந்து ஒரு அப்ளிகேஷன்ல என்னென்ன மாரி டெக்னாலஜிலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆ ஏன்னா, இத வந்து நம்ம இப்ப மேனுவலா பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவிடபிள்யூ அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்குவோம். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கனாலே .php அப்படின்னு இருக்கு. ஸோ, PHP அப்படின்னு இருக்குனாலே என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு PHP பேஸ்டான டெக்னாலஜில இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்க வியூ பேஜ் சோர்ஸ்ல போயிட்டும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இது வந்து என்ன டெக்னாலஜில இருக்குன்னு. ஏன்னா, ஒரு சில அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. பேஸ்ட் ஆன் அது என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணாங்களோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வேப்லைசர் அப்படின்ட்டு ஒரு டூல் வந்து பார்த்துருப்போம். வேப்பலைசர் அப்படின்ட்டு ஒரு டூலு. ஆல்ரெடி வந்து இத பத்தி OSINT மாடியூல் வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இந்த டூல யூஸ் பண்ணுறது மூலியமா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு அப்ளிகேஷனோட டெக்னாலஜிஸ் இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இன்னொரு சிம்பிள் ட்ரிக்கு. இந்த டூல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கு. ஆ இதுக்குன்னு வந்து நம்மளால வந்து தனியா ஒரு வீடியோவே வந்து செப்பரேட்டா 1 1/2 ஹவர்ஸுக்கு வந்து நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். என்ன டாபிக் அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்டிங், பேனர் கிராபிங் அந்த மாரி டெக்னாலஜிஸ வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் அப்படிங்கிறத வந்து நம்மளால பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா வந்து நான் சொல்றேன். ஜஸ்ட் வந்து உங்க ப்ரௌசர்ல வந்து இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நெட்வொர்க் டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு, நீங்க ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்புட்ன்னா, மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் எல்லாமே எல்லாமுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் ஹெட்டர் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் வந்து பேக் எண்ட்ல என்ன யூஸ் பண்ணுது இந்த அப்ளிகேஷன்ல அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சில மைனர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும். ஸோ, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹிண்ட்டா எடுத்துக்கிட்டு, இதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அட்டாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து PHP அப்ளிகேஷன் அப்படின்னா, இந்த லாகின் பேஜில வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு MySQL வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து SQL இன்ஜெக்ஷன் பேலோட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி ஒரு அனுமானம். இல்லன்னா உங்களுக்கு டெக்னாலஜி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், MS SQL அந்த பேலோடெல்லாம் நம்ம போட்டிருந்தோம்னா டைம் வேஸ்ட்டு ஒர்க் ஆகாது. ஸோ, இந்த மாரி வந்து ஒரு சில அட்டாக்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, இந்த மாரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் வந்து லோ ஹேங் ஃப்ரூட்ஸா இது இன்ஃபர்மேஷன் வரும். இத ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா சில கம்பெனிஸ்ல இல்ல சில ப்ரோகிராம்ஸ்ல அக்செப்ட் கூட பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? நவுன் இஷ்யூ அப்படின்னு இக்னோர் பண்ணிருவாங்க. பட் இது மூலியமா நம்ம ஒரு சில அட்டாக்ஸ்லாம் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். எப்படி வந்து நம்ம அ இந்த இதுக்கு முன்னாடி முடிச்ச மாடியூல்ஸ்லலாம் ஒரு என்மேப் வச்சு நம்ம ஒரு பர்ட்டிகுலர் போர்ட்ட, சர்வீஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி ரிமோட் எக்ஸ்பெர்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த மாரியான ஸ்டெப் தான்னு வச்சுக்கோங்களேன். இப்படியும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, இத நீங்க பேசிக்கா வந்து அ என்மேப்லயோ இல்ல உங்களுக்கு இந்த காலில இருக்கிற மத்த டூல்ஸ் வந்து குடுத்தீங்கனாலே காட்டும். இப்ப இந்த வெப் அப்ளிகேஷன் ஸ்கேனர்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுலலாம் வந்து குடுத்தீங்க அப்புட்ன்னா நம்மளுக்கு காட்டும். இப்போ உதாரணத்துக்கு வாட் வெப்லலாம் வந்து போயிட்டு, நான் வந்து இந்த டூல ப்ரமோட் பண்ணல. நான் வெறும் நார்மலா இருக்கிறதுக்கான கான்செப்ட்ட மட்டும் தான் நான் வந்து காட்டுறேன்.
ஓகே. நான் ஆர்குமெண்ட் வந்து தப்பா குடுத்தேன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆர்குமெண்ட் வந்து குடுக்க தேவையில்ல. ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே டீட்டெயில் தான் கண்டுபிடிச்சிருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்லேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கும். மத்தபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாரி தான் எல்லா டூல்ஸுமே வந்து ஒர்க் ஆகும். இதில ஒரு சில டூல்ஸ் வந்து ஒரு சில பர்ட்டிகுலர் சிஎம்எஸ்க்கு ஏத்த மாரியும் வந்து ஸ்கேனர்ஸ் வந்து இருக்கு. இப்போ பாருங்க சிஎம்எஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டபிள்யூபி ஸ்கேன்னு இருக்கும். இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வேர்ட்பிரஸ் அ கான்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் பத்தி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, அந்த மாரி கான்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்க்கு வந்து தனியா வந்து ஸ்கேனர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு சில சிஎம்எஸ்ல வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஆட் ஆன்ஸு, ப்ளக்கின்ஸு, தீம்ஸ்லாம் வந்து எக்ஸ்டர்னல்லேருந்து வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது இந்த மாரி ஃபீச்சர் குடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம ஃபோனுக்குள்ள வந்து கீபோர்டுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம அந்த தீம்லாம் சேஞ்ச் பண்றோம். அந்த மாரி குடுத்துருப்பாங்க. டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாரி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்பெஷலைஸ்டா ஸ்கேனர்ஸ் இருக்கு. இதையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வல்னரபிலிட்டீஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே. இது பேசிக்கானது. இது மாரி நெறையா மெத்தட்ஸ் இருக்கு. டெக்னாலஜி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வாலிட் பேஜ வந்து நம்ம ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா, இது என்ன எரர் மெசேஜ் வருது? அதில ஒரு சில சமயம் அ அந்த எரர வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னா, உள்ள இருக்கிற இன்டர்னல் பாத் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும். இல்ல அது என்ன டெக்னாலஜில வந்து ரைட் பண்ணியிருக்காங்களோ, அந்த டெக்னாலஜி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும். இந்த மாரி நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து அ ஒரு ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து பண்றதுக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேசிக்கா வந்து ஒரு டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் அட்டாக் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டைரக்டரி அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம பாஸ்வேர்டு ஹேக்கிங் அப்போ வந்து பாஸ்வேர்டு வேர்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ, அந்த பாஸ்வேர்டு வேர்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டா வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதாவது வெளிலேருந்து எடுத்திருப்போம். இல்லாட்டி நம்ம வந்து ஜெனரேட் பண்ணியிருப்போம். அத வந்து நம்ம இன்புட்டா குடுத்து அது வந்து மேட்ச் ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். கரெக்ட்டா? இதே மாரி வெப் அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இது வந்து சும்மா ஐடியில ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு PHP அப்ளிகேஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து அட்மின் பேனல் இருக்குன்னா, /admin வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் டாட் பிஹெச்பி இந்த மாரி சில பேசிக்கான அ PHP இன்ஃபோ சில பேசிக்கான சென்சிட்டிவ் ஃபைல்ஸ்லாம் வந்து பை டிஃபால்ட் வந்து டெவலப்பர்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி ஒரு சில ஆத்தென்டிகேஷன் இஷ்யூனால வந்து அந்த டைரக்டரி வந்து நம்மளால ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாரி வந்து இஷ்யூஸ் வந்து இருக்கலாம். இது பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி. ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு வேர்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இப்ப பாருங்க. இப்ப வந்து WP அ அதாவது வேர்ட்பிரஸ் அப்புட்ன்னா WP கான்ஃபிக் இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோ ஃபில் ஆகுது. ஸோ இந்த மாரி வந்து ஒரு சில பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய PHP பாத்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி, இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து நம்ம அ லாகின் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, admin.phpங்கிறது வந்து கிடையாது. ஸோ வந்து என்ன ஆயிடுச்சு 404 வந்திருக்கு. இது வந்து நீங்க டைரக்ட்டா இன்ஸ்பெக்ட்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்க 404 வந்திருக்கு. இப்போ இதுவே வந்து லாகின்.phpன்னு இருக்குன்னா லாகின்.php வந்து எக்ஸிஸ்ட்டா இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா 200 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. இந்த மாரி ஆ ஸ்டேட்டஸ் கோட தான் வந்து பேக் எண்ட்ல இந்த டூல்ஸ்லாம் வச்சு ரன் பண்ணும். சரிங்களா? ஆ இந்த மாரி வேர்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க சும்மா நார்மலா வந்து PHP வேர்ட் லிஸ்ட் GitHubன்னு போட்டிங்கனாலே, இந்த வேர்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். அதாவது சென்சிட்டிவா இருக்கக்கூடிய வேர்ட் லிஸ்ட்ட வந்து எல்லாருமே கலெக்ட் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க. இதில ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான டூல்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, டர்ப் அப்படின்னு வந்து ஒரு டூல் வந்து நம்ம காலி லினக்ஸ்ல வந்து பை டிஃபால்ட்டா இருக்கு. சரிங்களா? இந்த டர்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த டர்ப் டூலோட டுட்டோரியல் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து வீடியோல இருக்கு. ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு காமன் டைரக்டரி வந்து இருக்கு. சரிங்களா? இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டூலுக்கும், ஒவ்வொரு அட்டாக்குக்கும் தேவையான வேர்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து இந்த காலி லினக்ஸ்ல வந்து கீப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டர்புன்னு இருக்குல்ல,
இந்த டேரபிள் டூலுக்குள்ள இருக்கக்கூடிய காமன் வேர்ட் லிஸ்ட் எல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பை டிஃபால்ட்டா ரன் பண்றோம் அப்படின்னா, இந்த காமனா இருக்கக்கூடிய வேர்ட் லிஸ்ட்டா வந்து ரன் ஆகும். இதே வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா வேர்ட் லிஸ்ட் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா, -w அப்படிங்கிறத வந்து போட்டிங்கன்னா, உங்களால வந்து ரன் பண்ண முடிஞ்சுக்கும். இந்த மாரி வந்து நெறைய கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? இது வந்து என்னன்னா, ஒரு குயிக் வியூக்காக தான் வந்து இந்த மாடியூலு. அ இதுலயே வந்து அட்வான்ஸான டூல்ஸ் இருக்கு. பஃப் இருக்கு, டபிள்யூஎஃப்எஸ் இருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. அ இந்த டைரக்டரி ப்ரூட் ஃபோர்சிங் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, கன்டென்ட் டிஸ்கவரி அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கும் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நேம் இருக்கு. அத நான் இப்ப சொல்றேன். இப்ப பாருங்க, இப்ப டர்ப் டூல வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நான் இந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மெஷினுக்கு அகைன்ஸ்டா வந்து நான் ரன் பண்றேன். ரன் பண்ணா என்னென்ன கிடைக்குதுங்கிறத வந்து பார்ப்போம். இப்ப பாருங்க, இத வந்து ரன் பண்ணா பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய சில பாத் எல்லாமே வந்து காட்டுது. இப்போ உதாரணத்துக்கு PHP myadminங்கிற டைரக்டரி வந்து இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த PHP myadminக்குள்ள setup.index.php அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இப்ப இது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய செட்டப்போட இன்ஃபர்மேஷனு, சில சமயம் கிரெடென்ஷியலு, கான்ஃபிகரேஷன்ஸு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகலாம். சரிங்களா? இந்த மாரியும் வந்து உள்ள என்னென்ன சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சில அப்ளிகேஷன் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த ஸ்கோப்ல வந்து நம்மளுக்கு வந்து இப்ப சொல்ட்டாங்க. ரூட் டொமைன் மட்டும் தான் அப்படின்னா, இப்ப google.com மட்டும் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா மேபி இந்த சப் டொமைன்ல இப்ப admin.google.com இருக்குல்ல, அதுலயும் வந்து வல்னரபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு சில சமயம், ஒரு சில கேஸஸ்ல வந்து 2 அப்ளிகேஷனையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரே சர்வர்ல வந்து ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. google.comமும் வந்து இந்த சைட்ல இருக்கும். admin.google.comமும் இந்த சைட்ல வந்து இருக்கும். நீங்க மெயின் டொமைன்ல வந்து எல்லா வல்னரபிலிட்டியும் ட்ரை பண்றீங்க. எதுவுமே மாட்டல. ஆனா, இப்ப admin.comல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வல்னரபிலிட்டி வந்து உங்களுக்கு மாட்டியிருக்கு அப்படின்னா, அட்டாக்கர் என்ன பண்ண முடியும்னா, மேபி அதுல வந்து சர்வர் சைடு இஷ்யூஸா இருந்துச்சு. அதாவது நம்ம ரிவர்ஸ் ஷெல்லாம் எடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் மாடியூல்ல வந்து பார்த்துருப்போம். இந்த மாரி ரிவர்ஸ் ஷெல் எடுக்க முடிஞ்சுச்சுன்னா, அட்டாக்கர் என்ன பண்ணிருவாரு, இந்த டொமைனோட டைரக்டரிக்குள்ள வந்து போயிருவாரு. சரிங்களா? எப்படி நம்ம வந்து htdocsல சாரி var/w/html ஃபோல்டர் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்குள்ள வந்து எப்படி போனோமோ, இதே மாரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து ஒரு டைரக்டரி இருக்கும். இப்ப அந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு அட்டாக்கர் வந்து என்ன பண்ண முடியும்னா, இந்த மெஷின்குள்ள வந்து எனுமரேஷன் பண்ண முடியும். அதாவது என்ன அ லினக்ஸா இல்ல விண்டோஸ் ரன் ஆகுதா? இல்ல வந்து என்ன வெர்ஷன் இருக்கு? இதுல வந்து பேட்ச் இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்த்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியும். இன்கேஸ் அவர் வந்து பிஎஸ் வந்து பண்ணிட்டாரு, பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணிட்டாரு. இந்த சர்வரோட ரூட் இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறிட்டாருன்னா, அவரால என்ன பண்ண முடியும்? இந்த மெயினா இருக்கக்கூடிய google.comஓட வெப்சைட்டோட ஆக்சஸும் வந்து எடுக்க முடியும். என்னன்னா, சர்வர் லெவல்ல, கோட் லெவல்ல. அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கும்போது, வெறும் கூகுள் மட்டும் தான் ஸ்கோப்புன்னு சொல்லிருவாங்க. உள்ள இருக்கிற சப்டொமைன் இது எல்லாத்தையும் வந்து நம்மளே எனுமரேட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இது வந்து என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்காக தான் வந்து நான் சொன்னேன். சரிங்களா? இந்த மாரி தான் வந்து பண்ணுவாங்கன்ட்டு. இப்ப பாருங்க. இதுல வேற என்னென்ன கண்டுபிடிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதுல வந்து 403னா சர்வர் வந்து ஆத்தரைசேஷன் வந்து இஷ்யூ. உள்ள வந்து அ ஃபார்பிடன் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் யூசருக்கு வந்து அலோவ் கிடையாது. அதனால வந்து இது பண்ணிருச்சு. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, PHP இன்ஃபோ இந்த ஃபைல்ல வந்து டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த PHP இன்ஃபோல வந்து என்னடா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஆனா இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். உள்ள வந்து PHP இந்த சர்வர்ல வந்து என்ன கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். என்னென்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன்லாம் அலோவ்டு, எதெல்லாம் அலோவ்டு இல்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி ஃபைல்ஸ்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா, டெவலப்பர்ட்ட சொல்லி இத ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இந்த மாரி அன்வான்டட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே. சரிங்களா? இப்படி பண்ணலாம். இப்ப வந்து சப்டொமைன் எனுமரேட் பண்றதுக்கு வந்து ஒரு சில ஆன்லைன்லேயும் டூல்ஸ் வந்து இருக்கு. டிஎன்எஸ் டம்ப்ஸ்டர் அப்படின்னு வந்து ஒரு டூல் இருக்கு. இப்ப அத வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அதில போயிட்டு நீங்க டைரக்ட்டா google.com அப்படின்னு குடுத்தீங்கன்னா, கூகுளோட சப்டொமைன்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப பாருங்க ஆக்ஷன் சென்டரு, accounts.google.com, admin.google.com, AdMob
பாருங்கள், இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம லாகின் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி சப்டொமைன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைண்டர் அப்படின்னு பை டிஃபால்ட்டா ஒரு டூல் வந்து நம்மளோட காலியிலே வந்துருக்கும். ஸோ அது மூலியமாவும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அ இந்த சப்டொமைன் வந்து எனுமரேஷன் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். இந்த சப்டொமைன் எனுமரேட் பண்ணுறதுக்கு வந்து நெறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மாரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குல்ல, இந்த மாரி சர்டிஃபிகேட்ஸ்ல வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த சிஎன்ல வந்து நம்மளுக்கு வந்து அதில சப்டொமைன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் நம்மளுக்கு காட்டும். அதுக்கப்புறமேட்டு டிஎன்எஸ் வச்சு டிஸ்கவர் பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ test.wp.comனு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி நம்ம டைரக்டரி ப்ரூஃப் ஃபோர்சிங் பண்ணுறோம், அந்த மாரி அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சு அட்மின் டாட் taskwp.com இந்த மாரிலாம் வந்து நம்ம இருக்கான்ட்டு சப்டொமைன் வந்து எனுமரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. சப்டொமைன் எனுமரேஷனையும் வந்து நம்ம தனியா ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்படி தான் வந்து சப்டொமைன் வந்து எனுமரேட் பண்ணுவாங்க. இந்த சப்டொமைன் வந்து கிடைச்ச உடனே, இந்த சப்டொமைன்ல வந்து அடுத்தடுத்த அட்டாக்ஸ் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ டெர்ப் இருக்கா? இதில இதே மாரி நீங்க போட்டு பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஃபைண்டிங்ஸ் அண்ட் எனுமரேஷன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க. இப்ப இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் வந்து அட்டாக்ஸ் வந்து ரன் பண்ணி பார்க்கும். ஆ இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. இப்ப இது எல்லாமே ஓகே. இதில வந்து இந்த மாரி 1000 டூல்ஸ் வந்து இருக்கு. நம்மளுக்கு மார்க்கெட்ல, GitHubல, Kali Linuxல எல்லா இடத்துலயும். நம்ம மெயினா கத்துக்க வேண்டியது வந்து என்னன்னா, ரன் டைம்ல ஒரு அப்ளிகேஷன் வந்து டைனமிக்கா எப்படி டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியணும். அத தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு தேவையான டூல் வந்து என்னன்னா, பர்ப் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம். பர்ப் ஸ்வீட் பை போர்ட்ஸ்ஃபிகர் சரிங்களா? இந்த வெப்சைட்ல இருந்து portsfigure.netல போயிட்டீங்க அப்புட்ன்னா, இதில வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இதில வந்து இப்போ இது ஆக்சுவலா வந்து பர்ப் ஸ்வீட் ப்ரொஃபஷனல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. பாருங்க. ஓகே. இது வந்து எக்ஸாமோட காஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவல் டூலோட காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஓகே. $475 ஓகே. கம்மியாயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். முன்னாடி அதிகமா இருந்துச்சு. ஓகே. இது 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனே வந்து 445 சம்திங் சாரி 75. இது வந்து எத்தனை வருஷம் வேணுமோ நீங்க வந்து இத லைசென்ஸ்டா வாங்கிக்கலாம். இன்கேஸ் இது வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கிராக்டு வெர்ஷனுக்கு வந்து போகாதீங்க. ஏன்னா அதில வந்து ஆட்வேர்ஸ், மால்வேர்ஸ் எல்லாமே பைண்ட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா, கம்யூனிட்டி எடிஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நானும் கம்யூனிட்டி எடிஷன் தான் வந்து யூஸ் பண்றேன். இத வந்து டவுன்லோட் பண்ணி ஆஸ் யூசுவல் எப்படி நீங்க விண்டோஸ்ல வந்து ஒரு EXE ஃபைல் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்களோ, இதில வந்து ஒரு டம்மி மெயில் ஐடி நீங்க குடுத்தீங்கனாலே போதும். அடுத்த ரீடைரக்ஷன் பேஜுக்கு வந்து போயிரும். இதில வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க ஆக்சுவலா வந்து ஒரு விண்டோஸ் மிஷின்ல வந்து எப்படி EXE இன்ஸ்டால் பண்ணீங்களோ, அதே மாரி வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒன்ஸ் வந்து நீங்க இந்த பர்ப் ஸ்வீட்ட வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே, உங்களுக்கு இந்த லினக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து காட்டிரும். இல்லாட்டி வந்து அது ஐகான் வந்து இருக்கும். இருங்க என்ட்ட டூயல் மானிட்டர் இருக்கறனால என்னோட லெஃப்ட் சைட் மானிட்டர்ல போயிடுச்சு. நான் ட்ராக் பண்ணி கொண்டு வரேன். இப்போ இதில பாருங்க எனக்கு வந்து பர்ப் ஸ்வீட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து சில பேருக்கு டவுட்டா இருக்கலாம். நான் இந்த டிரான்ஸ்லேட்டர் இல்ல மத்த வீடியோலாம் வந்து பார்த்தப்ப பர்ப் ஸ்வீட் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க வெளிநாட்டுக்காரங்கலாம். நான்லாம் வந்து என்னோட பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா, பர்ப் சூட்டு, பப் சூட்டு இந்த மாரி தான் ப்ரொனன்சியேஷன் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதனால அத வந்து நீங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்க வேணாம். நான் இதில வந்து நெக்ஸ்ட்டு குடுத்தீங்க அப்புட்ன்னா, இந்த பர்ப் ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே. இந்த பர்ப் ஸ்வீட்டோட வேலை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நீங்க ப்ரீவியஸ் மாடியூல் வந்து ஒயர் ஷார்க்க பத்தின டுட்டோரியல் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒயர் ஷார்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து என்ன சர்ச் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒயர் ஷார்க்கில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது அன்என்கிரிப்டடாக இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒயர் ஷார்க் பாக்கெட்ஸ் வந்து பார்ப்பீங்க.
அது வந்து இன்டர்நெட் என்ன தேடுறாங்க, உள்ளே என்ன பண்ணுறாங்கங்கிறது ரைட்டா. ஸோ நடுவில் வந்து இது வந்து பார்க்குது. அதே வேலையை தான் வந்து இந்த பர்ப் ஸ்யூட்டும் வந்து பண்ணும். என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து டைனமிக்காக வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. டைனமிக்னால் ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணுது, அந்த ஆக்ஷனை தான் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோம். அந்த ஆக்ஷன் மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு சில இன்புட்ஸை, ஒரு சில சேஞ்சஸை பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ அதை தான் வந்து டைனமிக் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு லாகின் ஃபார்ம் இருக்குது. இந்த லாகின் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் வந்து வைக்கிறேன். இதில் வந்து நான் லாகின் கொடுக்குறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், வந்து எனக்கு என்ன பண்ணுது, இந்த ரெக்வஸ்ட் வந்து போகுது. இது வந்து ஒரு இன்வாலிட் கிரெடென்ஷியல் அப்படின்றனால திரும்ப வந்து எனக்கு இந்த லாகின் அட் பிஹெச்பிக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் வந்து என்னால் இன்வாலிடு கிரெடென்ஷியலாக வந்து கொடுத்துட்டு இருந்தேன்னா இது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துருக்கும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து எதாவது சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த ப்ரௌசர் பேஸ்டு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்லேயோ இதுலேயும் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரெக்வஸ்ட்லாம் எடிட் பண்ணுறதுக்கான ஒரு மிட்மேனில் இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் வந்து இந்த பர்ப் ஸ்வீட்டு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து நான் இப்போ சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ப்ரௌசரில் டிவிடபிள்யூவோ இல்லை கூகுளோ வந்து சர்ச் பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணும், ப்ரௌசர் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும், உங்களோட பேக்கெட்ஸை வந்து ரவுட்டருக்கு அனுப்பி அது இன்டர்நெட்டுக்கு போகும். இன்டர்நெட்டில் சர்வருக்கு போயிட்டு அது ரெஸ்பான்ஸ் வரும். இதுதான் பேசிக் கான்செப்ட். கரெக்டாக. இப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் இந்த ரவுட்டர்லாம் மறந்துடுங்க. சரிங்களா. இது ரவுட்டர்லேயே தான் போகுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை வந்து மறந்துடுங்க. நீங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும், அதாவது உங்களோட ப்ரௌசருக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் வருது. சரியா. இந்த ரெஸ்பான்ஸை நடுவில் ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒயர்ஷாருக்கு வந்து எப்படி நெட்வொர்க்குக்கோ அந்த மாதிரி வந்து இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து நடுவில் ரீட் பண்ணி பார்க்குறதுக்காக இருக்கக்கூடிய டூல் தான் வந்து பர்ப் ஸ்வீட்டு. ஸோ இந்த பர்ப் ஸ்வீட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ லாகின் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணும், ட்ரெடிஷ்னலாக வந்து சர்வருக்கு போக ரெஸ்பான்ஸ் வந்துடும். இந்த இடத்துல பர்ப் ஸ்வீட் வந்து என்ன பண்ணிடும்னா, உங்கள் ப்ரௌசருக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இந்த ரெக்வஸ்ட் வந்து ரீட் பண்ணும். ரீட் பண்ணி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இது வந்து சர்வருக்கு அனுப்பும். சரிங்களா. அதே மாதிரி அந்த சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அந்த பர்டிகுலர் ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பர்ப் ஸ்வீட்டுக்கு வந்து அனுப்பும். அதே நீங்கள் அப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து உங்கள் ப்ரௌசரில் ஷோ ஆகும். சரிங்களா. இந்த மாதிரி தான் இந்த டூல் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த டயக்ராம் வந்து கேவலமாக இருக்குது, புரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ இந்த பர்ப் ஸ்வீட் டூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்ஸி செட்டிங் அப்படின்னு இருக்கும். சரிங்களா. இந்த ப்ராக்ஸியில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராக்ஸி செட்டிங்னு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ப் ஸ்வீட்டோட ப்ராக்ஸி லிசனர்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு லிசனர்னால் என்னன்னு வந்து தெரியும். ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கக்கூடிய மாடியூல் வந்து நம்ம என்மேப்பை வச்சு லிசன் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, கனெக்ஷனு. ஸோ அதே மாதிரியான கான்செப்ட் தான். பர்ப் ஸ்வீட் வந்து என்ன பண்ணுன்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு ப்ராக்ஸி சர்வர் வந்து ரன் ஆகும். சரிங்களா. ப்ராக்ஸி சர்வர் வந்து ரன் ஆகுது. அதில் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ட்டில் வந்து கனெக்ஷன் வந்து லிசன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரௌசரில் நடக்கக்கூடிய ஆக்ஷனை தான் வந்து நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும், இந்த சர்வரோட அட்ரஸை கொண்டு போய் உங்களோட ப்ரௌசரில் கான்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் இப்போ நான் இந்த டெமோக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஃபயர்ஃபாக்ஸு. இன்கேஸ் நீங்கள் வந்து குரோமோ இல்லை எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கனாலும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்தமாதிரி கனெக்ஷன் செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அந்த ப்ராக்ஸி சர்வர் வந்து மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் 8080 வந்து கொடுத்துட்டேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த போர்ட் நம்பரை மாற்றினாலும் நீங்கள் வந்து மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து இப்போ ரிஃப்ரெஷ்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கே அந்த ஹிஸ்ட்ரி ரெக்வஸ்ட் வந்து பதிவாயிருக்கும். என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த ப்ரௌசரில் நான் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அவ்வளோதான் வந்து மேட்ரு. சரிங்களா. இப்போ இதை எப்படி இடைமறித்து டைனமிக்காக டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். மிச்சம் தேவையில்லாத எல்லாத்தையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பேஜில் போய்ட்டு நான் அட்மின்னு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான்
கொடுக்கும்போது இதை வந்து நான் ரீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நடுவில் இந்த ரெக்வஸ்ட் வந்து எப்படி போகுதுன்ட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்டர்செப்ட் வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நான் இதை வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோடய ப்ரௌசர்லேருந்து இந்த சர்வருக்கு போக வேண்டிய ரெக்வஸ்ட் வந்து எனக்கு இங்கே பாப்பப் ஆயிரும். சரிங்களா? இதை நான் ஃபார்வர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த ரெக்வஸ்ட் வந்து என்னமோ அது போயிடும். போயிட்டு இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனோடனே பாருங்கள் லாகின் ஃபெயில்டு அப்படின்னு வந்துருச்சா? இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டையும் வந்து நம்ம அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அட்டாக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் திரும்ப வந்து அட்மின் வந்து கொடுக்குறேன். இன்டர்செப்ட் வந்து ஆனில் இருக்குது. இது வந்து ஃபார்வர்டில் நான் கொடுக்கல. சரிங்களா? இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த அட்மினுக்கு பதிலாக வேறு ஏதாவது க்ரெடென்ஷியல் கூட என்னால் வந்து கொடுத்து பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து நம்ம போகிற ரெக்வஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக இன்டர்னலாக. திரும்ப வந்து இதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் வந்து நம்மளால் பண்ண முடியாது ரைட்டா? இதெல்லாம் ஈஸி பண்ணுறது தான் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பர்ப் ஸ்வீட்டில் வந்து இருக்குது. அதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ திரும்ப வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து ட்ரிகர் பண்ணுறேன். என்னடா அது திரும்ப இதே பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கடுப்பாக இருக்கும் ரைட்டாக. இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா சென்ட் டு ரிப்பீட்டர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ரிப்பீட்டர்லேருந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் அவ்வளோதான், இதை விட்டுருங்க, மறந்துடுங்க. இப்போ ரிப்பீட்டர்லேருந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்டு கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? இது வந்து பாருங்கள் 302 அதை 302க்கு வந்து போகுது. அதாவது இது வந்து ரீடைரக்ஷன் வந்து கேட்குது. இப்போ இதை ரீடைரக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா என்ன இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஃபெயில்டு அந்த பேஜுக்கு தான் வந்து ரீடைரக்ட் பண்ணுது. இப்போ திரும்ப என்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஒரிஜினல் பாஸ்வேர்டு தெரியும். நான் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா ரீடைரக்ட் பண்ணோம். ஆனால் ரீடைரக்ட் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ரெக்வஸ்ட் வந்து எங்கே போயிருக்கு, index.php அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு வந்து போயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து அத்தன்டிகேஷன் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு வந்து கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டைனமிக்காக வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு பதிலாக இந்த இடத்துல வேறு ஏதாவது SQL இன்ஜெக்ஷன் பேலோடு இதை கூட வந்து நம்மளால் போட்டு வந்து செக் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து இந்த டூல் வந்து ஒர்க் ஆகுது. இதில் இன்னும் அடுத்தடுத்ததாக என்னென்ன அட்டாக்ஸ்லாம் வந்து நம்ம சின்ன சின்னதாக பாசிபிள் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த DVWவில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து வல்னரபிலிட்டிஸ் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ஜம்ப் பண்ணுவோம். ஆக்சுவலான ரியல் க்ரெடென்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த DVWக்கு வந்து அட்மின் பாஸ்வேர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி லெவல் வந்து இருக்குது. இதில் வந்து நான் வந்து லோ வச்சிடுறேன். இதை வந்து நீங்கள் என்னன்னு இமேஜின் பண்ணிக்கோங்கன்னா, இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனாக வந்து நீங்கள் இமேஜின் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா, இதில் வல்னரபிலிட்டிஸ் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து கமாண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்ற மாடியூல் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. பொதுவாக ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அதில் இருக்கிற ஃபீச்சரை வந்து நீங்கள் அப்யூஸ் பண்ணணும். இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த வெப்சைட் வந்து ஹேக் பண்ண முடியும். சரிங்களா? வெறும் பூம்பாண்டு கீபோர்டு மட்டும் தட்டினா வந்து எதுவுமே நடக்காது. அது பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷனில் மாறும். ஸோ அதனால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இந்த லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து நீங்கள் அதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து நார்மலாக வந்து கோ த்ரூ பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸ்ப்ளோய்டேஷன் வந்து டைரெக்ட்டா வந்து அந்த VSFTPDக்கு எக்ஸ்ப்ளோய்ட்ட கண்டுபிடிச்சு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணியிருப்போம். ஸோ, அதெல்லாம் வந்து பிளாக் பாக்ஸில வந்து வரும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். இதில வந்து ஒயிட் பாக்ஸு, கிரே பாக்ஸு அந்த மாரி நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த லேப்ல வந்து நான் காட்டுறது வந்து எல்லாமே வந்து ஒரு பேசிக் ஸ்டஃப் மட்டும் தான். சரிங்களா? ஃபுல்லாலாம் வந்து நான் எல்லா வெல்னரபிலிட்டீஸும் வந்து கவர் பண்ண போறது கிடையாது. ஓகே. இப்போ இதில வந்து பார்ப்போம். இதில வந்து பாருங்க, பிங் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, பிங் ஃப்ரீ அப்படிங்கிற மீன்ஸ் வந்து என்னன்னா, என்டர் அன் ஐபி அட்ரஸ் பிலோ. ஸோ, எந்த ஐபி அட்ரஸ குடுத்தாலும் அத வந்து பிங் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சும்மா பப்ளிக்கா இருக்கக்கூடிய DNS வந்து 8.8 வந்து நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது லைவா இருக்கு அப்படிங்கிற மாரி இந்த ஆப்ஷன் வந்து காட்டுது. இந்த அவுட்புட்ட நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, டைரக்ட்டா வந்து இந்த லினக்ஸ் மெஷின் வந்து அதோட டெர்மினல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பிங் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது.
கரெக்ட்டா? ஸோ இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. அதோட ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து இங்க வருது. இப்ப இதில எப்படி வந்து நம்ம வல்னரபிலிட்டீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா வந்து லினக்ஸ்ல வந்து இந்த பைப் சிம்பல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்ப வந்து பிங் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது கூட வந்து ஊடால இன்னொரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப எல்எஸ் இந்த மாரி ஹூ அம் ஐ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளால வந்து டபுள் கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ பின்னாடி பேக் அண்ட் லாஜிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மினல் வந்து எப்படி பிங்க யூஸ் பண்றோமோ, அந்த மாரி கமாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுது. நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து கமாண்ட தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்து எப்படி அப்யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வழக்கம் போல வந்து என்ன பண்ணிருங்கன்னா, பர்ப் ஸ்வீட்ல வந்து இன்டர்செப்ட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் வந்து நம்ம பிங் குடுக்குறோம். ரெக்வெஸ்ட் வந்துருச்சு. இத வந்து ரிப்பீட்டர்ல வந்து நான் குடுக்குறேன். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி அப்படின்ற பாராமீட்டர் இருக்கு. இந்த பாராமீட்டர்ல தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எந்த ஐபி அட்ரஸ் வந்து பிங் பண்ணணுமோ, அந்த ஐபி அட்ரஸ் வந்து இருக்கு. கரெக்ட்டா? இப்ப இதில வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, டைரக்ட்டா வந்து இது வந்து கமாண்ட் தானே எக்ஸிக்யூட் பண்ணுது. அதனால வந்து எல்எஸ் வந்து குடுத்து பார்க்கலாம். ஸோ எல்எஸ்ங்கிறது வந்து லினக்ஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் கமாண்ட்ஸ். இத வந்து நம்ம குடுத்து பார்க்குறோம். குடுத்து பார்த்தா ரெஸ்பான்ஸ் வருதாங்கிறத பார்க்கலாம். ஓகே. மேபி ஸ்பேஸ் இருக்கிறனால கூட வராம இருந்திருக்கலாம். ஓகே. எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஏன் அப்படின்னா, மேபி இது வந்து சுத்திட்டே இருக்கு பார்த்தீங்களா? லோட் ஆயிட்டே இருக்கு. ஸோ டைம் எடுத்துக்குது. மேபி இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா, நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரல. ஏன் அப்படின்னா, நீங்க இப்பயே இமேஜின் பண்ணுங்க. இப்ப வந்து இந்த பிங்குல எல்எஸ் அப்படின்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல எந்த அவுட்புட்டுமே வரல. சரிங்களா? அதனால தான் அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சுத்திட்டே இருக்கு. ஸோ இத தான் வந்து இப்படி தான் நம்ம வந்து இந்த வல்னரபிலிட்டீஸோட சினாரியோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே. இது வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, திரும்ப பழையபடி ஏதோ ஒரு ஐபி அட்ரஸே குடுத்துருவோம். குடுத்துட்டு, அதுக்கு பக்கத்துல இந்த பைப் சிம்பல போட்டு, எல்எஸ் அப்படின்னு வந்து குடுப்போம். எல்எஸ் அப்படின்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து இங்க கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்ப இதுல ஏதோ அவுட்புட் வந்திருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க பிங் ஃப்ரீ. இந்த இடத்துல பாருங்க ஹெல்ப்பு, index.php, சோர்ஸு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து எங்க இருக்கும் அப்புட்ன்னா, நான் ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வேரு wwwக்குள்ள தான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோட ஃபைல்ஸ்லாம் வந்து இருக்குன்ட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷன் DWW ஹோஸ்ட் ஆயிருக்க அப்ளிகேஷன்ல லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய மத்த ஃபைல்ஸ் வந்து எல்லாமே இதில லிஸ்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இதனால தான் வந்து இத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, ரிமோட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன். அதாவது நம்ம இங்க கிளையன்ட் சைட்லேருந்து சர்வர்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கமாண்ட்ஸ் வந்து ட்ரிகர் பண்றோம். இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சர்வர் சைடு வல்னரபிலிட்டீஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது அதனால தான் வந்து இது ரிமோட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன். இது ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன்னும் வந்து சொல்லுவாங்க. கோடுனா இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். கமாண்ட்னா இந்த மாரி சிஸ்டம் கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. மத்தபடி ஹவவர் இது எல்லாமே வந்து ஹை ஆர் கிரிட்டிக்கல் சிவியாரிட்டி இருக்கக்கூடிய பக்ஸ் தான். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாருங்க, ls-la அப்படின்னு குடுப்போம். குடுத்தோம்னா, நம்மளுக்கு இன்னும் இந்த உள்ள இருக்க டைரக்டரிஸோட ரீடு, ரைட் பர்மிஷன் எல்லாமே சேர்த்து வந்து நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? இந்த மாரி வந்து பக்ஸ் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணுவாங்க. ஆ ஓகே. இப்போ இதில வந்து அடுத்த வல்னரபிலிட்டி வந்து நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து நான் காட்டுறது எல்லாமே வந்து ஒரு பேசிக் வல்னரபிலிட்டி தான். என்னன்னா, என்ன மாரி வல்னரபிலிட்டீஸ்லாம் வந்து இருக்கும். அத எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கப்புறம் பர்ப் சூட் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான். நான் என்னால வந்து இருக்கக்கூடிய எல்லா வல்னரபிலிட்டியும் இந்த ஓவாஸ்ப்ல இருக்கக்கூடிய டாப் 10யுமே வந்து என்னால இப்போ இந்த ஒரு வீடியோல வந்து என்னால வந்து டெமோ காட்ட முடியாது. சரிங்களா? அத அடுத்தடுத்த மாடியூல்ஸ்ல வந்து பார்ப்போம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைல் அப்லோட் ஆப்ஷனுக்கு வந்து போயிருவோம். இந்த சினாரியோ வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபைல் அப்லோட் ஆப்ஷன். இதுல வந்து என்னத்தர வந்து அட்டாக் பண்றது அப்டின்ட்டு. உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களோட Instagram அக்கவுண்ட் ஓகே Instagram கூட வேணாம். அதெல்லாம் எல்லாருமே வந்து மொபைல் பேஸ்டா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்க Facebook அக்கவுண்ட் இருக்கு. Facebook அக்கவுண்ட்ல போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஃபைல் அப்லோட் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபைல் அப்லோட் பண்ற ஆப்ஷன் வந்து எங்க இருக்கும் அப்டின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் பண்றது, இல்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வந்து அப்லோட் பண்றது, இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபீச்சர் வந்து இருந்திருக்கும். ரைட்டா? இப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலாம்.
ஸோ அத அப்லோட் பண்ணிங்கன்னா, அது வந்து அது மூலியமா எப்படி ஒரு சர்வர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இதில நம்ம பார்க்க போறோம். ஸோ பர்ப் சைட்ல டிராஃபிக் வந்து இன்டர்செப்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, ஃபைல் வந்து அப்லோட் பண்றேன். இதில வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்து பிஹெச்பி ஃபைலா தான் வந்து அப்லோட் அ சாரி பிஹெச்பில தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு பிஹெச்பி ஃபைல வந்து இதில அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். நான் ஆல்ரெடி வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு பிஹெச்பி ஃபைல் வந்து நான் வ வச்சிருக்கிறேன். இந்த ஹலோ வேர்ல்டு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, சாரி பிஹெச்பி ஜஸ்ட்டு இதுலேருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணி ஆல்ரெடி வந்து இது ஒரு ஃபைலா வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த ஃபைல தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, அப்லோட் பண்ண போறோம். நான் இது ஆல்ரெடி என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்கு. என்னன்னா இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மைக் வந்து சரியா கனெக்ட் ஆகல. அதனால இத ரெக்கார்ட் பண்றேன். அதனால தான் இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஹலோ வேர்ல்டு டாட் பிஹெச்பி வந்து நான் அப்லோட் பண்றேன். இன்டர்செப்ட் வந்து ஆன்ல இருக்கு. அப்லோடு குடுக்குறேன். அப்லோடு குடுத்தோனே பாருங்க, எனக்கு வந்து இங்க ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்துருச்சா? ம். இத என்ன பண்றேன், ரிப்பீட்டருக்கு வந்து நான் போட்டுறேன். இத வந்து நீங்க அபார்ட் பண்ணிருங்க. அபார்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிஹெச்பி ஃபைல் வந்து அப்லோட் ஆயிருச்சு அப்டின்னு வந்து நம்மளுக்கு மெசேஜ் வரும். ம். அதாவது இது வந்து ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால நம்மளுக்கு இந்த மெசேஜ்லாம் வருது. ஆக்சுவலா ரியல் டைம் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு வராது. அந்த அப்லோட் பண்ண பிஹெச்பி ஃபைல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அது ஒரு அடுத்த டாஸ்க்காவே இருக்கும். சரிங்களா? பொதுவாவே வந்து இந்த மாரி அப்லோட் பண்ற ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோடுன்ற டைரக்டரில ஸ்டாட்டிக்கு இல்லாட்டி ப்ரொஃபைலு எந்த ஃபங்ஷனாலிட்டிலேருந்து நம்ம அப்லோட் பண்ணோமோ அது ரிலேட்டடானதுல வந்து இருக்கும். இதில இவங்களே வந்து காமிச்சிருக்காங்க. /hackable வந்து இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபைல் வந்து நம்ம இங்க ப்ரௌசர்லேருந்து நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்து நம்மளுக்கு இங்க அப்லோட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஓகே. இதில என்னடா இப்ப இஷ்யூ அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். புரியுது எனக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஒரு லாஜிக்கலி வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு. லாஜிக்கலி அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து ஒரு பிஹெச்பி சைட்டு. இந்த பிஹெச்பி சைட்ல வந்து ஒரு பிஹெச்பி ஃபைல் வந்து அப்லோட் பண்ண விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடக்கூடாது. அப்படியே விட்டாலும் அதில வந்து ப்ராப்பர் சானிடைசேஷன் வந்து இருக்கணும். ஸோ இதுவே வந்து ஒரு லாஜிக்கல் ஒரு பிசினஸ் லாஜிக்கல் இஷ்யூ மாரி. பிசினஸ் லாஜிக்னு இல்ல ஒரு லாஜிக்கல் இஷ்யூ சரிங்களா? இது வந்து ஒரு மிஸ்கன்ஃபிகரேஷன். டெவலப்பர் மேபி அந்த செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மறந்துருக்கலாம். இப்போ இந்த மாரி பிஹெச்பி ஃபைல் அப்லோட் பண்ணோம்னா, இது மூலியமா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒரு சர்வர் வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். இப்போ நார்மலா வந்து ஒரு அ ஹலோ வேர்ல்ட் பிஹெச்பிக்கே இவ்வளோ உருட்டா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இப்போ வந்து பாருங்க, இதில வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்து இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டாஸில உங்களுக்கு வந்து இந்த பிஹெச்பி ஃபைல் வந்து அப்லோட் ஆயிருக்கு. இந்த ஃபைல் நேம் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோடடு சரி இந்த நேம் பேராமீட்டர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் டைப்பு. அதாவது ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்து ஒவ்வொரு கன்டென்ட் டைப் வந்து இருக்கும். இப்போ இமேஜ்னா இமேஜ்னு இருக்கும். பிடிஎஃப்னா பிடிஎஃப்னு இருக்கும். இந்த மாரி வந்து சர்வர் சைடு வந்து ஒவ்வொரு ஃபைலையும் வந்து ஒவ்வொரு டைப்பா வந்து கன்சிடர் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்ஸ்ட்ரீம்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஏன் அப்புட்னா இது வந்து பிஹெச்பி ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னால. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பவுண்டரி டோக்கன்ஸ் இதெல்லாம் நீங்க இதெல்லாம் மறந்துருங்க. இது வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த ஃபார்ம் டேட்டா. என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம்ல தானே இருக்கு HTMLல. ஸோ, அதனால அது வந்து காமிச்சிருக்கு. இப்ப இதே வந்து எப்படி மலிஷியஸா வந்து அட்டாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் இப்ப காட்டுறேன். ஒண்ணும் இல்ல. Googleல போயிட்டு PHP வெப் ஷெல் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நெறையா ரிசல்ட்ஸ் வரும். ஸோ, முன்னாடி என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து எப்படி இந்த பாகிஸ்தானி வெப்சைட்ஸு, பங்களாதேஷி வெப்சைட்ஸ்ல வந்து ஹேக் பண்ணுறது அப்படின்னு வந்து டெமோ காமிச்சிருப்பேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி PHP வெப் ஷெல் எல்லாம் அப்லோட் பண்ணி உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத மொதற்கொண்டும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாரி கான்செப்ட் தான் அதெல்லாம் நான் இதில காட்ட முடியாது. இத பத்தி ஃபுல்லா பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த கோட அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பேசிக்கா வந்து ஒரு கெட் ரெக்வெஸ்ட் ஒரு ஃபார்ம் இருக்கு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, PHP சர்வர் சைடு க்குள்ள வந்து சிஸ்டம் லெவல் கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றது. சிஸ்டம் லெவல் கமாண்ட்ஸ்னா இப்ப எப்படி நம்ம டெர்மினல்ல வந்து இந்த கமாண்ட்ஸ்லாம் டைப் பண்றோம். இந்த மாரி கமாண்ட்ஸ் வந்து பிஹெச்பியோட பிஹெச்பி மூலியமா வந்து OS லெவல்ல வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்ப இது வந்து அப்லோட் ஆயிருச்சு. இத வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க ஹலோ வேர்ல்ட் போயிட்டு இப்ப இது வந்திருக்கும். இதுவே நீங்க இப்ப வேற ஒரு நேமா RC.php அப்படின்னு நீங்க இந்த இடத்துல மாத்தியிருந்தீங்கன்னா கூட, அந்த ஃபைல்ல தான் வந்து ஹோஸ்ட் ஆயிருக்கும். இப்ப பாருங்க, இதுல வந்து நான் சிஸ்டமோட கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ரன் பண்றேன்.
ரைட்டா? ஸோ இந்த மாரி வந்து நம்மளால மலிஷியஸா வந்து இத ஆக்ட் பண்ண வைக்க முடியும். இதுதான் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் ஃபங்ஷனாலிட்டி வந்து எப்படி அப்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்துக்கான எடுத்துக்காட்டு. ஓகே. இப்ப அடுத்தது வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபைல் அப்லோட்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மீடியம் லெவல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். மீடியம் லெவல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதில நான் என்ன பண்றேன்னா, ஃபைல் அப்லோடுக்கு போயிடுறேன். இந்த நேரத்தில வந்து என்ன பண்றேன்னா, திரும்ப நான் வந்து என்ன பண்றேன், இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணேன் அப்புட்ன்னா, யுவர் இமேஜ் வாஸ் நாட் அப்லோடட் அப்படின்னு வந்து எரர் மெசேஜ் வந்து காட்டுது. அப்போனா இதில வந்து என்ன அர்த்தம்? இமேஜ் மட்டும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இப்ப பாருங்க, இப்ப இமேஜ் வந்து அப்லோட் ஆயிருச்சு. அது வந்து அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டுதா? பாருங்க. இது வந்து என்னன்னா, நீங்க இத வந்து வாய்ஸ் என்ட்ரி பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. இது வந்து ஒரு ஆ கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இமேஜ் தான். இப்ப எனக்கு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ரைட்டா? இதே மாரியே வந்து மத்த வேற என்ன இத வந்து இந்த ஆப்ஷன் வந்து எப்படி என்னால வந்து பைபாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். இத ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் இத வந்து என்ன பண்ணேன்னா, பர்ப் ஷீட்ல வந்து இந்த ரெக்வெஸ்ட்ட கேப்சர் பண்றேன். இப்ப இமேஜ் ஃபைல் வந்து அப்லோட் பண்றோமா? இன்டர்செப்ட் ஆன்ல இருக்கு. நான் இப்ப ஃபைல் வந்து அப்லோட் குடுக்குறேன். அப்லோட் குடுத்த உடனே இந்த ரெக்வெஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா, ரிப்பீட்டருக்கு வந்து நான் கொண்டு போயிடுறேன். இத மறந்துருவோம். இப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து "தம்பி இமேஜ் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணல" அப்படின்ற எரர் மெசேஜ் வந்து காட்டுச்சு. இப்ப இந்த இடத்துல என்ன இஷ்யூ அப்படிங்கிறத வந்து பாருங்க. கன்டென்ட் டைப் வந்து இமேஜில ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கு. விச் மீன்ஸ் நம்ம இங்க ஃபைல் அப்லோட் பண்ணும்போதே நம்மளோட ப்ரௌசர் சைடே வந்து என்ன பண்ணிருதுன்னா, இது என்ன டைப்பான கன்டென்ட் அப்படிங்கிறத இது டிடெக்ட் பண்ணிருது. அதனால தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட பிஹெச்பி ஃபைல் வந்து அப்லோட் பண்ண முடியல. அப்ப நம்ம இதில வேற என்ன மாரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தோணும். நீங்க வந்து ஜஸ்ட்டு கூகுள்ல போயிட்டு, இல்ல ChatGPTல போயிட்டு, கன்டென்ட் டைப் ஃபார் பிஹெச்பி அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து என்ன மாரியான ஹெடர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். சரிங்களா? இதில உங்களுக்கு வந்து என்ன டைப் வந்து வேணுமோ, அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க. இத வந்து நீங்க ChatGPTல எதுல வேணா நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம கூகுள் பண்ணி, ஆம் கூகுள் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் எப்பொழுதுமே. பாருங்க. இங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஸ்லாஷ் எக்ஸ் ஹைஃபன் பிஹெச்பி இந்த மாரியான சில ஹெடர்ஸ் வந்து இருக்கு. மல்டிபிள் ஃபார்ம் டேட்டா ஓகே. மல்டிபிள் ஃபார்ம் டேட்டா வர்றது. இத நீங்க ஜஸ்ட் வந்து கூகுள்ல நீங்க போட்டு பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிரும். இப்ப பாருங்க இதுல வந்து டெக்ஸ்ட் HTML இருந்துச்சுன்னா, டெக்ஸ்ட் HTML ஃபைல்ஸ் வந்து அக்செப்ட் பண்றது இந்த மாரி. சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, சிம்ப்ளிஃபையா வந்து ப்ரீவியஸ்லி வந்து என்ன பண்ணோம், இந்த அப்ளிகேஷன் ஆர்க் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கன்டென்ட் வந்து பார்த்தோம். அதையே வந்து என்ன பண்ணோம்னா, அப்படியே டைரக்ட்டா காப்பி பண்ணி போட்டுருவோம். காப்பி பண்ணி போட்டுட்டு, அந்த பிஹெச்பி ஷெல் வந்து இன்னும் அவைலபிளா தான் இருக்கு. ரைட்டா? அத அப்படியே காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்ணிருவோம். இதில பாருங்க நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் வந்து இந்த பைனரி டேட்டாவா வந்து இருக்கு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். எவ்வளோ பெருசா இருக்கு.
இதுல வந்து இந்த ஃபைல் நேம் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஆர்சி அப்படின்னு நான் மாத்திடுறேன். குடுத்துட்டு, இப்ப நான் இந்த ரெக்வெஸ்ட் வந்து ட்ரிகர் பண்றேன். ட்ரிகர் பண்ணேன் அப்புட்ன்னா, நம்மளுக்கு வந்து திரும்ப என்ன காட்டுது அப்புட்ன்னா, யுவர் இமேஜ் வாஸ் நாட் அப்லோடட் அப்படின்னு வந்து காட்டுது. நம்ம ஒரு வாட்டி வந்து இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்குவோம். இங்க பாருங்க இது வந்து நாட் ஃபவுண்ட்ன்னு இருக்கா? இதுல வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, திரும்ப இது வந்து அப்லோட் ஆகல. இதுல வந்து என்ன இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்புட்ன்னா, ஃபைல் எக்ஸ்டென்ஷன கூட வந்து இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாரி கன்டென்ட்ட கூட வந்து இது பிளாக் பண்ணியிருக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணேன்னா, திரும்ப இந்த இடத்துல அன்டூ குடுக்குறேன் நானு. ஓகே. அந்த ரெக்வெஸ்ட் வந்து போயிருச்சு. இருங்க நான் திரும்ப எடுக்கிறேன். நீங்க இந்த மாரி மிஸ் ஆன இதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்புட்ன்னா, நீங்க திரும்ப பழைய ஹிஸ்ட்ரியில போய் நீங்க எடுத்தீங்கனாலே வந்துரும். ஓகே. இந்த கன்டென்ட் டைப்ப மட்டும் அப்படியே காப்பி பண்றேன். ஏன்னா, இந்த மாரி தான் எனக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஆன்சர் வந்து தெரியும். இருந்தாலும் நான் இந்த மாரி வந்து காமிச்சா தான் வந்து ஒண்ணு ஒண்ணா காமிச்சா தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அ என்னால வந்து எக்ஸாக்ட்டா வல்னரபிலிட்டி வந்து அ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால இப்ப பாருங்க, திரும்ப வந்து இமேஜ் கன்டென்ட் டைப்பவே வந்து நான் ரீப்ளேஸ் பண்றேன். ரீப்ளேஸ் பண்ணோனே எனக்கு வந்து ஆர்சி வந்து ட்ரிகர் ஆயிருச்சு. ரைட்டா? ஸோ, இப்ப இதில போன முறை வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த இமேஜ் கன்டென்ட் டைப்ப வந்து நானு ரீப்ளேஸ் பண்ணாம நான் விட்டுருந்திருக்கேன். சரிங்களா? அதனால தான். இப்ப இதில என்ன இஷ்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸா வந்து பிஹெச்பி ஃபைல வந்து அப்லோட் பண்ணோம். இது வந்து அப்ளிகேஷன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து காமிச்சுச்சு. இந்த முறை வந்து ப்ரௌசர் வந்து எப்படி செக் பண்ணுது அப்படின்னா, கன்டென்ட் டைப் வந்து இமேஜா வந்து கிளையன்ட் சைடு வந்து இருக்கணுமா அப்படின்ட்டு. அதாவது கிளையன்ட் சைடுனா ஃபைல் அப்லோட் பண்ணுற சைட்ல வந்து இருக்குமான்ட்டு. ஆனா இது வந்து ஆக்சுவலான அ உள்ள இமேஜ் கன்டென்ட் தான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணல. அதே மாரியே அப்லோட் பண்ற அந்த இமேஜுக்கான எக்ஸ்டென்ஷனையும் வந்து இது செக் பண்ணல. பொதுவா வந்து இமேஜ்னா என்ன இருக்கணும்? பிஎன்ஜி, ஜேபிஇஜி, ஜிஃப் இந்த மாரி தானே இருக்கணும். ஆனா வந்து நான் இங்க பிஹெச்பி அப்படின்னு போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து என்னன்னா சர்வர் வந்து வேலிடேஷன் பண்ணல. இதனாலேயே வந்து நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஆர்சி வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ட்ரிகர் பண்ண முடியுது. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி தான் வந்து ஒவ்வொரு டெஸ்ட் கேஸஸையும் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டெஸ்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த மாரி ஃபைல் அப்லோடு ஃபங்ஷனாலிட்டி இருக்கு அப்படின்னா, ஆ கன்டென்ட் டைப்ப மாத்தி பாத்தியா? ஆ பைட் டேட்டா வந்து மாத்தி பாத்தியா? அப்படின்னு வந்து கேட்பாங்க நம்ம சீனியர்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸெல்ல வந்து ஒரு செக்லிஸ்ட்டா வந்து கம்பெனில போட்டு வச்சிருப்போம். சரிங்களா? இந்த மாரி பண்ணா ஒரு வேள ஆர்சியே இல்ல என்னால ட்ரிகர் பண்ண முடியல. ஆனா அவங்க நம்மளோட டார்கெட் வந்து அள வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 ஜிபி ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து உள்ள அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. சர்வர் வந்து ஃபுல் ஆயிரட்டுன்ட்டு. அதனால வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நெறைய சைட்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. லிமிட்டட் ஃபைல் சைஸ் வந்து 1 கேபிக்குள்ள தான் இருக்கணும். 1 எம்பிக்குள்ள தான் இருக்கணும். இந்த மாரிலாம் போட்டிருப்பாங்க. ரைட்டா? அதெல்லாம் வந்து எதுக்கு என்னத்துக்கான ரீசன்னா இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளா ஒரு டெஸ்ட் கேஸஸா வந்து புதுசு புதுசா இமேஜின் பண்ணி டெஸ்ட் பண்ணா தான் வாய்ப்புண்டு. ஓகே. இதில வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து ஃபைல் அப்லோடு ஃபங்ஷனாலிட்டிலாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலான்ட்டு. ஓகே. இப்ப நம்ம அடுத்த வல்னரபிலிட்டீஸ வந்து நம்ம பார்ப்போம். ஆ இதில மறுபடியும் நம்ம டிவிடபிள்யூஏ போகாம வேற ஏதாவது அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அக்யூனடிக்ஸ்னு ஒரு வெப் ஸ்கேனர் வந்து இருக்கு. அவங்களோட அ டெஸ்ட் வெப்சைட் இருக்கு. அது வந்து என்னன்னா டெஸ்ட் பிஹெச்பி அப்படின்ட்டு. இந்த டெஸ்ட் பிஹெச்பி வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா நெறைய வல்னரபிலிட்டீஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் ரியல் டைம் அப்ளிகேஷன் மாரி இருக்கும். அதனால உங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நம்புறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சைட்ல அ இதில வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த மாரி எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதில வந்து பாருங்க,
யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கா? இந்த ப்ரொஃபைல்ல வந்து என்னன்னா, பை டிஃபால்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா, டெஸ்ட்டுன்னு வந்து ஒரு யூசர் இருக்கு. சரிங்களா? அத வச்சு லாகின் பண்ணீங்க அப்புட்ன்னா, இந்த சைட்டுக்குள்ள வந்து நம்மளால லாகின் பண்ண முடியுது. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுங்கிற யூசரே தெர்ல அப்டின்னா, நம்ம என்னென்ன மாரி அட்டாக்லாம் வந்து பண்ணுவோம் அப்டின்னு கேட்டிங்கன்னா, அட்மின் அப்டின்னு போட்டு பார்ப்போம். ரைட்டா? இந்த மாரி போட்டு உள்ள ஒரு சைட்டுக்குள்ள லாகின் ஆச்சு அப்டின்னாலும், அது வந்து வல்னரபிள் தான். இப்ப இதுல வந்து நம்ம வந்து இத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்டின்னா, இருங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு PHP அப்ளிகேஷன் அப்டிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரெக்வெஸ்ட் வந்து நான் கேப்சர் பண்றேன். இங்க பாருங்க. இப்படி தான் வந்து ஒரு நார்மலான ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆகுது. இத நான் இன்டர்செப்ட் வந்து பண்ணிடுறேன். இது வந்து PHP வெப் அப்ளிகேஷன் அப்படின்றனால நான் வந்து என்ன பண்ணேன், SQL இன்ஜெக்ஷனோட பேலோட்ஸ் வந்து நான் வந்து இதில ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு வந்து என்ன வருதுன்னா, இதில வந்து SQL சின்டாக்ஸ் எரர் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு காட்டுது. இந்த SQL இன்ஜெக்ஷன்லாம் வந்து எப்படி டீட்டெயில்டா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம சேனல் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஆ நல்லாவே வந்து புரியும். இப்போ இதில வந்து பாருங்க, MySQL சர்வருன்னு வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கு. ஸோ, நம்ம MySQLோட ஆ SQL கொரீஸ் வந்து நம்ம உள்ள போட்டு பார்த்தோம் அப்புட்னாலே நம்மளுக்கு வந்து உள்ள வந்து கரெக்ட்டா போயிரும். சரிங்களா? இதில வந்து என்ன பண்ணேன்னா, சிங்கிள் கோட் ஆர் 1 ஈக்குவல் டூ 1 இது ட்ரூவா இருந்தா உள்ள லாகின் ஆகு அப்படிங்கிறது வந்து நம்ம கமாண்ட்ஸ் வந்து சொல்றோம். அதே வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டா வந்து நம்ம போடுவோம். பார்த்தீங்கன்னா, உள்ள லாகின் ஆயிருச்சு. இந்த கொரி வந்து எப்படி இப்போ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து என்ன பண்ணும் அப்புட்ன்னா, உங்களுக்கு SQL வந்து என்னன்னா, ஆ டேபிள் அண்ட் காலமா வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் வந்து அட்மினு, பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி யூசர் நேம் வந்து டெஸ்ட்டு, பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட்டா இருந்துச்சு அப்புட்ன்னா, உள்ள வந்து லாகின் பண்ணிரும். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யூசர் நேம் வந்து சிங்கிள் கோடு இல்ல அப்படின்னா, பூலியன் வேல்யூ 1 ஈக்குவல் டூ 1 இது 1 ஈக்குவல் டூ 1ன்னா அதோட வேல்யூ லாஜிக்கலி வந்து என்னது ட்ரூ. இத வந்து நீ அப்ரூவ் பண்ணு அப்படின்னு வந்து நம்ம இந்த டேட்டாபேஸ்க்கு வந்து சொல்றோம். இதுக்கு வந்து பேசிக்கா வந்து நீங்க MySQL படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? அத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதில டீட்டெயில்டா வந்து அந்த வீடியோ வந்து இந்த SQL இன்ஜெக்ஷனோட வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அத நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். இல்லன்னா அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ நான் வந்து காட்டுறேன். இந்த கமாண்ட்ஸ்லாம் வந்து என்ன அதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ ஆ பைத்தான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம டாலர் சிம்பல் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ PHPல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து எதுக்குன்னா, ஒரு நோட் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்காக. ஆனா, இது வந்து சர்வர் சைடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இதுக்கப்புறம் வரது எல்லாத்தையும் வந்து கமிட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அந்த மாரி MySQL வந்து கமிட் வந்து பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ தான் வந்து இந்த ஹைஃபன். இதுக்கப்புறம் என்ன வேல்யூ வந்தாலும் அது வந்து ரீட் பண்ணி பார்க்காது. இத வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்றது மூலியமா அ என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் வந்து நீங்க ஒரு லாகின் பேஜ்ல இதெல்லாம் குடுக்கறது மூலியமா என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நீங்க ஒரு லாகின் பேஜ் வந்து பைபாஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க லாகின் பேஜ், பைபாஸ், SQLi பேலோட்ஸ். SQLiனா SQL இன்ஜெக்ஷன். இந்த மாரி வந்து ஏகப்பட்ட SQL இன்ஜெக்ஷன் பேலோட்ஸ் வந்து இருக்கு. ஓகே. இதுலயே வந்து இந்த கூகுளோட ஏஐ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து குடுத்துச்சு பாருங்களேன். நீங்க SQL இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள்ல இருக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டெல்லாம் வந்து நம்ம எடுக்கணும் அப்டின்னா, வேர், செலக்ட் இந்த மாரி கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸு யூசர்ஸ்ல வேர் எந்த யூசர் நேம் அப்டின்னு கேட்டிங்கன்னா, அட்மின் அப்டின்ற யூசர் நேமும், அவரோட பாஸ்வேர்டையும் வந்து எடு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கமாண்ட் வந்து நம்ம குடுக்குறோம். அதாவது நம்ம இப்போ ஒரு லாகின் பேஜ்ல வந்து லாகின ட்ரிகர் பண்றோம்னா, பேக்கெண்ட் வந்து டேட்டாபேஸ்லேருந்து இப்படி தான் வந்து ட்ரிகர் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பக்கத்தில நம்ம இந்த மாரி ஹைஃபன் குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிற எதையுமே வந்து இது அஹம் ஒரி கண்டுக்காது. சரிங்களா? அதனால தான் வந்து இது வந்து கமெண்ட் ஆயிருச்சு. அ இந்த மாரி வந்து நம்ம ஒவ்வொரு பேலோடா வந்து குடுக்கலாம். நம்ம வந்து இது ரொம்ப டம்மி அப்ளிகேஷன்றனால வெறும் சிங்கிள் கோடு மட்டும் குடுத்தேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின்னு கூட குடுத்துருப்பாங்க. ஏன்னா, அட்லீஸ்ட் சில சமயம் வந்து சில வேலிட் யூசர் நேம்ஸ் வந்து தேவைப்படும். இந்த மாரி SQL இன்ஜெக்ஷன் வந்து பேலோடெல்லாம் நம்ம போட்டு பைபாஸ் பண்றதுக்கு.
ஆ இந்த மாரி வந்து ஏகப்பட்ட பேலோட்ஸ் இருக்கு. இந்த பேலோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கிற சைட்ஸ் வந்து நம்மளால பைபாஸ் பண்ண முடியும். உள்ள இருக்கிற டேட்டாஸ் வந்து நம்மளால டம்ப் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். இன்னும் இந்த மாரி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டைரக்ட்டா நம்ம இந்த மாரி இப்போ ஒவ்வொரு ஐடிஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஐடிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, டைரக்ட்டா வந்து ஒரு டேபிள்ல வந்து ஹிட் பண்ணும். அதாவது இந்த ஐடி 2ல வந்து ஏதாவது ஒரு டேட்டா வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா அதாவது டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. நம்ம இந்த மாரி இடத்துல டைரக்ட்டா என்ன பண்ண முடியும்னா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி யுஆர்எல் வழியா நம்ம வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் நெறையவே வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதனால நான் இப்ப இத வந்து கவர் பண்ண போறதில்ல. இத விட்டுர்றேன். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல. சர்ச் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன தேடுனாலும் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல இப்போ டெஸ்ட்டுன்னு போட்டேன். அதனால வந்து அந்த டெஸ்ட் கொரி வந்து நம்மளுக்கு அப்படியே ப்ரௌசர்ல ஹிட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளால ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்ஸ கூட நம்மளால இன்ஜெக்ட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இந்த சர்ச்சர் ஃபார் டெஸ்ட்ன்னு இருக்கா? டெஸ்ட் வந்து இங்க நம்மளுக்கு வந்திருக்கு. இதில நம்ம சில ஹெச்டிஎம்எல் டாக்ஸ் வந்து நம்மளால இன்ஜெக்ட் பண்ணி, இதோட சைஸ வந்து மாத்த முடியும். இதில வந்து பாப்பப் வர வைக்க முடியும். இந்த மாரி அலைன்மென்ட்ட கூட நம்ம ஒரு சைட்லேருந்து மாத்தலாம். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிளையன்ட் சைட் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் இருக்கு. ஆ இத பத்தி வந்து நம்ம ஆ அப்கமிங் தனி செப்பரேட் வீடியோல நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்ப்போம். ஸோ எனிவே உங்களுக்கு இந்த மாடியூல் வந்து ஆ ஓரளவுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்து என்னன்னா வெறும் அல்ட்ரா பிகினர்ஸ்க்காக. என்னால எல்லா வல்னரபிலிட்டியும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் பண்ணல. இருங்களேன். என்னோட பழைய சேனல் இருக்க வீடியோஸையும் நான் காமிச்சர்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்டே வந்து இருக்கும். பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்டிஎம்எல் இன்ஜெக்ஷன் டுட்டோரியல் தனியா இருக்கும். வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து தனியா இருக்கும். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதில தனியா இருக்கும். ஸோ, இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்சப்ப இந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அ நானே வந்து சில சமயம் எதாவது மறந்துட்டேன்னா, ரெஃபரன்ஸ் வந்து இதில தான் வந்து நான் அ பார்ப்பேனு. இத பாருங்க. மேபி இதில உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க. ஆனா, இது எல்லாத்தையுமே வந்து நான் திரும்ப கவர் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் வந்து நானு திரும்ப அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக் பவுண்டி கோர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து அ நல்லாவே வந்து புரியும். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ஸிங் வீடியோ வந்து ஒண்ணு போட்டிருப்பேன். ஃபஸ்ஸிங்னா கன்டென்ட் டிஸ்கவரி சம்திங். ஓகே. அது வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ல தான் போட்டேன்னு நான் நெனைக்கிறேன். ஆ ஓகே. இங்க பாருங்களேன். வெப் ஃபஸ்ஸிங் இருக்குல்ல. இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து ஆ நெறைய அ இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த மாரி வந்து அ எல்லாமே பிளேலிஸ்ட்டு இந்த ஓல்டு வீடியோஸ நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு புரியும். ஆ எனிவே இதுதான் வந்து நம்ம இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ்ல வந்து கடைசி மாடியூல். இதுக்கப்புறமேட்டு நீங்க ஓனா வந்து செல்ஃபா வந்து லேர்ன் பண்ணலாம். இல்லன்னா நம்மளோட பழைய வீடியோஸ வந்து பார்க்கலாம் நீங்க. தேங்க் யூ.